perfect rakana. So நான் பேசுறது perfect இருக்கா, clear இருக்கா, audible இருக்கான்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். Trust me, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்க போகுது. அவ்வளோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை நான் உங்களுக்காக இங்க கொண்டு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கே இந்த செஷன் மேல அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கா, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நேத்திக்கு நம்ம டெலிகிராம நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திக்கு நைட் ஃபுல்லா ஐ வாஸ் ஆக்சுவலி ரிசர்ச்சிங் ஆல் த என்டிஏ ஆர்கைவ்ஸ். லிட்ரலி என்டிஏவை புரட்டி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுல இருந்து தான் இந்த செஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? கமெண்ட்ல ஒரு குட்டி எனர்ஜியோட சொல்லுங்க பாப்போம். ஆர் யூ ஆல் ரெடி டாக்கனா? ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. So that we will start the session right away. Hi Nirajan, hi Darshini, good morning Anushka, Loki, Adya. Wonderful. இந்த செஷன் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய செஷன். ட்ரஸ்ட் மீ, இங்க இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஒரு சில கொஸ்டின் டைரக்டா, ஒரு சிலதெல்லாம் இன்டைரக்டா வர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே இந்த செஷன் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இந்த செஷன் முடியற வரைக்கும் நீங்க இருப்பீங்களாங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு டவுட். ஸோ கண்டிப்பா கிளாஸ் எண்டு வரைக்கும் இருங்க, ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ coming to a famous line which is said by நம் விஜயண்ணா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்டாக்கண்ணா. அவர் சொன்ன ஒரு விஷயம், life is like a football game. There would be many to stop you, yet you have to shoot your goal. வாழ்க்கை ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி தான். உங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக எவனோ கிளம்பி விழுவான். குவாலிட்டியே இருக்காதவன், வர்த்தே இல்லாதவன் எல்லாம் வந்துட்டு உங்களை தடுத்து நிறுத்த பார்ப்பான். ஆணவத்துல ஆடுவானுங்க. But still, what you have to do? You have to shoot your goal. இப்போ இந்த நிமிஷம் உங்களோட கோல் அந்த நீட் எக்ஸாம் தான். ஸோ அந்த நீட் எக்ஸாம கண்டிப்பா அடிச்சு உடைச்சிடலாமா? Are you all தயார்? Are you all ready? Yes? Perfect rakana. Wonderful. So இப்போ நம்ம நீட் 2026 நமக்கான ஒரு சொந்தமான பிளே கிரவுண்டா மாத்த போறோம். Trust me, this is going to be the most important thing which you ever do today. And அதுதான் உங்களோட PYQ ஓட அனாலிசிஸ் பிராக்டிஸ். ஸோ இங்க டோட்டலா நமக்கு 20 சாப்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? டோட்டலா சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 8 நமக்கு டோட்டலா 8 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ். ஃபைன். அதுக்கப்புறமா 5 ஆர்கானிக் சாப்டர்ஸ். அதுக்கப்புறமா இன்ஆர்கானிக். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் தான். கரெக்டா? 8 5 பேலன்ஸ் ஆர்கானிக். இத மொத்தமா துவம்சம் பண்ண போறோம். இந்த 20 சாப்டர்ஸையும் 1 by 1 இதே ஆர்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர்டா ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பான், எந்த மாதிரி எல்லாம் நீங்க டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். சரியா? ஹாய் ஏழுமலை, ஹாய் சரவணன், ஹாய் ஹரிப்ரியா, ஹாய் ஷியாம். எஸ். சோ அதனால தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. This session is more valuable than any book. சரியா? ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் some basic concepts of chemistry ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போறோம், which is நம்மளோட மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண क्वेश्चन. இங்க பாருங்க, the number of moles of, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the number of moles of oxygen atoms in 88 grams of carbon dioxide is. எவ்வளவு moles of oxygen atom 88 grams of carbon dioxide ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Can you guys answer? Ananya ma'am, you didn't respond me in telegram. நான் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புனேனே கண்ணா. I replied to everyone. Yes, I think I replied to everyone. காலையில எந்திரிச்சிங்களா? Yes.
Tekana, send me message once again. Unga message வேற எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். Send me message once again. I'll check. சரியா? Okay, come on, focus. இப்போ number of moles of oxygen atom in 88 grams of carbon dioxide எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம number of moles of carbon dioxide in 44 grams கண்டுபிடிக்கணும். கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் 14, அதாவது கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 44 வரும். கரெக்டா? இங்க 88 grams of compound கொடுத்திருக்காங்க. அப்போ 88 given mass divided by molar mass 42 உங்களுக்கு 2 moles அப்படிங்கிற வேல்யூ வந்துரும். கரெக்டா? இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 1 mole of கார்பன் டை ஆக்சைடுல 2 moles of ஆக்சிஜன் இருக்கும். 1 mole of கார்பன் டை ஆக்சைடுல 2 mole of ஆக்சிஜன் இருக்கும். 2 moles of கார்பன் டை ஆக்சைடுல எத்தனை moles of ஆக்சிஜன் இருக்கும்? 4 moles of oxygen இருக்கும். So option C தான் உங்களுக்கான correct answer. Option C is the right answer. Clear? Oxygen atoms கேட்டிருக்காங்க, not molecules. You should see that. Oxygen atoms கேட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஒரு கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ 2 moles of கார்பன் டை ஆக்சைடுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 4 moles of oxygen atom இருக்கும். Option C is the right answer. ஓகேவா? அனன்யா இப்போ ஒரு மெசேஜ் போட்டுருங்கடா, நான் பாத்துறேன். சரியா? எஸ். ஓகே, இப்போ அப்படியே நம்ம அடுத்த क्वेश्चनக்கு வந்தோம்னா, ஏது மூவ் ஆக மாட்டேங்குது. Yes. Here you go with the next question. The empirical formula of a compound இது and its molecular mass இது. அதோட molecular formula என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணலாமா? empirical formula இவ்வளோ, molecular mass இவ்வளோ, உங்களோட molecular formula என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தெரிஞ்சவங்க எஸ். Haripriya, please ensure that you are not missing this even in recording. அவ்வளோ இம்பார்ட்டன்டான செஷன் இது. சரியா? ஃபைன். ஸோ இப்போ காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அதோட மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அதோட மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட மாலிகுலர் மாஸ் எடுக்கலாமாடா கண்ணா? எஸ், இதோட மாலிகுலர் மாஸ் எடுக்கலாமா? கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? I'll tell you the concept as well. Molecular formula is equal to empirical formula into n. கரெக்டா? molecular mass divided by empirical formula mass is equal to n. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க. ஹாய் சத்யா, குட் மார்னிங் டாக்கனா. என்ன கண்டுபிடிச்சதும் அத எம்பிரிக்கல் ஃபார்முலா கூட மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எம்பிரிக்கல் ஃபார்முலா டோட்டலா அதோட மாஸ் 30, நம்மளோட மாலிகுலர் மாஸ் 180. அப்ப என்ன பண்றோம்? 180 divided by 30. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0 போச்சு, இது 1 times, இது 6 times, n value 6. இப்போ அதை அப்படியே அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. The answer is option A. குளுக்கோஸ் நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம போட்டுருவோம். பட் you should also ensure that you know the concept. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்த क्वेश्चनக்கு போலாம். அடுத்த क्वेश्चन. So 20 gram of NaOH is dissolved in water to make half an ml of solution. இங்க molarity என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி क्वेश्चनலாம் ரொம்ப முக்கியம். சரியா? சோ ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம ஆன்சர் பண்ண பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு 20 gram of NaOH 100 ml of solutionல கரைக்கிறாங்க. இதோட molarity எப்படி கண்டுபிடிக்கிறது? How will you find the molarity of the solution? Molarity of the solution is none other than number of moles of solute divided by volume of solution in liter. இப்போ நான் இத லிட்டர்ல எழுதுனேனா how much will I get? I will get 0.5 liter. கரெக்ட்டா? 20 gram of NaOH அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா given mass 20, molar mass எவ்வளவு டக்கனா? What is the molar mass? Molar mass of NaOH is 40. ரெண்டுத்தையும் கட் பண்ணா
you get 1/2, which is once again 0.5. இப்போ number of moles of solute இருக்கு, value in liter இருக்கு, molarity கண்டுபிடிச்சிடலாமா? So molarity is equal to 0.5 number of moles of solute divided by 0.5 liter. ரெண்டுத்தையும் கட் பண்ணா 1 mole வரும். So option B is the right answer. Clear? Very good doctor. செந்தில், எழுமலை, வர்ஷிதா, அனன்யா, அக்ஷயா எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க ஆன்சர் பண்றது உங்களுக்காக. These are all psychological triggers. சரியா? சோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணும்போதா உங்களுக்கு இன்னும் நிறைய questions சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் வரும். at the same time உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல இதே கொஸ்டினை பார்க்கும்போ டக்குன்னு ஞாபகம் வரும். மேம் எனக்கு நான் அன்னைக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன் மேம், அன்னைக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு மைண்டு உங்களுக்கு சொல்லும். சரியா? கிளியரா? ஐஸ் பர்னிங் சென்சேஷன், கீப் குக்கும்பர் ராக்கடா, திங்ஸ் வில் கோ ஃபைன். எஸ், நோட்ஸ் எழுதுங்க, நோட்ஸ் எழுதுங்க. அட் த சேம் டைம் ஆப்ஷனையும் சொல்லுங்க. it will act as a double engine for you. it will act as a double engine for you. சரியா? அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? Yes. So அடுத்த question, the percentage composition of nitrogen in NH4 NO3 is approximately. இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம பர்ச் reagent. இங்க நைட்ரஜனோட பர்சன்டேஜ் கம்போசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டலா இங்க எவ்வளவு நைட்ரஜன்ஸ் இருக்குடா? 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? டோட்டலா 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? சோ டோட்டல் நைட்ரஜன் மாஸ் எவ்வளவு? இங்க மோலார் மாஸ் ஆஃப் NH4NO3 நீங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா 80 grams அப்படின்னு வரும். அதுல 2 நைட்ரஜன்னா total mass for 2 nitrogens எவ்வளோ? total mass of 2 nitrogens எவ்வளோடா கண்ணா? total mass of 2 nitrogens will be, ஒரே நிமிஷம், இந்த ஸ்டுடியோ ஃபுல்லா சேரா இருக்கா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு மூவ் த ஹியர் அண்ட் ஒரே நிமிஷம். எஸ், இதுல 2 நைட்ரஜன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 நைட்ரஜன்னா இட் இஸ் 2 into 14 28 grams. சரியா? 2 into 14 28 grams. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? percentage of nitrogen கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? value of nitrogen which is 28 divided by total molar mass which is 80. இத ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இத ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா you will get somewhere in points, but நமக்கு பாயிண்ட் வேணா percent தான் வேணும். percent வேணும்னா into 100 பண்ணணும். அப்போ the final answer is 35%. option B is the right answer. இதுக்கு நிறைய பேர் உட்கார்ந்து டேபிள்லாம் போடுவீங்க. வேணாம் வேணாம், அசால்ட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 35% is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இந்த NH4NO3 and ஃபர்டிலைசராவும் யூஸ் பண்ணுவாங்க. This is something which you have to remember. So தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர் ராக்கனா, சூப்பர் ராக்கனா. அப்படியே டாக்டர்ஸ், நாளைக்கு முடிஞ்சா நீங்க எல்லாரும் டாக்டர்ஸ். சோ அதனால ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. equal masses of hydrogen, oxygen and methane have been taken in a container of volume V. எத்தனை டெம்பரேச்சர்ல? 27 degrees Celsius temperature. The ratio of volume occupied by them at the same condition of temperature and pressure என்ன? So condition கொடுத்துட்டாங்கடா கண்ணா. ஓகேவா? உங்களுக்கு condition கொடுத்துட்டாங்க. But trust me, concept இவ்வளோ பெருசா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஆன்சர் ரொம்ப குட்டி, ஆன்சர் ரொம்ப குட்டி. சரியா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மாஸ எம்னு எடுத்துக்கோங்க. மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ, ஆக்சிஜன் எவ்வளோ, மீத்தேன் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. பாத்திரலாமா? கிளியரா? So what is the moles of hydrogen? இங்க moles of hydrogen, number of moles of hydrogen is equal to n given mass divided by molar mass which is 2. இதுவே moles of oxygen கேட்டாங்கன்னா இது n divided by 32. இதுவே moles of methane கேட்டாங்கன்னா CH4 methane கேட்டாங்கன்னா என்ன பண்றது? It is none other than m divided by 60. கிளியரா?
moles of hydrogen n by 2, moles of oxygen n by 32, moles of methane m by 16. கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ இத மூணுத்தையும் ரேஷியோ எடுக்கலாமா? எடுத்தோம்னா என்ன வரும்? It is n by 2 is to n by 32 is to n by 16. சரியா? இங்க n வரும். ஃபைன். இப்போ n கால்குலேட் ஆயிரும். இதுக்கு LCMங்கிறது 32 தான். So 32 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get 16 is to 1 is to 2. ரைட்டா? 16 is to 1 is to 2. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன? The correct answer for this question is option C. 16 is to 1 is to 2. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி தான் questions உங்களுக்கு பேப்பர்ல இருக்கும். These questions are going to replicate in your paper. So full focus ஓட கிளாஸ் கவனிங்க. சரியா? இந்த மாதிரி தான் question கேட்க முடியும். ஈஸியா இருந்தாலும் டஃப்பா இருந்தாலும். I am giving you all the cases chapter wise. Yes? Clear? Okay. Perfect. இப்போ அடுத்ததாக number of significant figures of 0.00500 is. இதுக்கெல்லாம் இப்பவே சொல்லிடுறேன். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல வரும். பட் கெமிஸ்ட்ரியிலையும் வரும். பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்பீங்க. சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன? பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தாலோ அதுக்கப்புறமா இமிடியேட்டா 0 இருந்தாலோ அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் நம்பருக்கு அப்புறமா 0 இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். So what happens? 1 2 3. What is the significant figure here? 3. 500. இதுக்கு மட்டும்தான் significant figure வரும். 1 2 3 டிஜிட் இருக்கிறதுனால ஆப்ஷன் B 3 is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்ததாக what is the mass of 0.5 mole of CaCO3? அதாவது நம்ம CaCO3 நம்ம செல்லமா CaCO3 அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? சோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பைடு எவ்வளோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரவாயில்ல சத்யா, யூ ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். கிளாஸை முடிச்சுட்டு ஒரு 2xல ஒரே ஒரு தடவை பாத்துருங்க. யூ ஆர் செட். சரியா? ஓகே. சோ நம்ம தலைவன் CaCO3யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாமா? கால்சியத்துக்கு ஒரு 40, கார்பனுக்கு ஒரு 12, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 3 into 16. இத மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 100 வருதா? Very good. 100 grams. இப்போ 1 mole of our CaCO3 is 100 gram. அப்போ half mole of CaCO3 எவ்வளவு? தமிழரசி டேக்கண்ணா, இப்ப ஃபீவர் எப்படிடா இருக்கு? ஆல் ரைட். இஸ் இட் ஆல் ரைட்? தமிழரசி இப்போ உடம்பு எப்படி இருக்குடா கண்ணா? ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. நீங்க எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்போ உடம்பு எப்படி இருக்குடா? ஓகேவா? ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நல்லா தண்ணி குடிங்க. சரியா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, தண்ணி குடிங்க. ஃபைன். ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ 50 grams இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டருக்கு தான் போறோம். எல்லாம் பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் 2020 to 2025. சரியா? ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க. வெரி குட் ராக்கனா. டோன்ட் வரி, திங்ஸ் வில் கோ ஃபைன் அண்ட் ஸ்மூத் ஃபார் யூ. இப்போ இங்க பாருங்க, இதுல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல டி ப்ராக்லி பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா PYQsல எக்கச்சக்கமா நிரம்பி இருக்கும். சரியா? So focus on the class. நிக்கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரு நாளும் நாளைக்கு காலையில தான் படிப்பீங்க. அதுக்கு மேல உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கிளாஸை கவனிங்க. ஓகேவா? எஸ். இப்போ the de Broglie wavelength of an electron moving with a velocity 1 into 10 to the power 7 approximately. velocity கொடுத்துட்டாங்க. mass of an electron நமக்கே தெரியும், இல்லைனாலும் அவங்க கொடுத்துருவாங்க. h value தெரியும். கரெக்டா? இது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். h value 6.6 into 10 to the power minus 34. அனன்யா, thank you டாக்கனா.
So Ananya class leader class பாத்துக்கோங்க, தர்ஷினி class leader class பாத்துக்கோங்க. Okay, mass of an electron 9.1 into 10 to the power minus 31 kg. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? இது உங்களுக்கு questionல கொடுத்தாலும் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட்டா? ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருக்கும் de Broglie wavelength lambda is equal to 1 into 10 to the power 7. Sorry, நில்லுங்க. h divided by mb அப்படின்னு தெரியுமா? கரெக்டா? வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாமா? இங்க h வந்து 6.6 into 10 to the power minus 34 divided by mass of an electron is 9.1 into 10 to the power minus 31 into velocity வந்து 1 into 10 to the power 7. நான் அதை 10 to the power 7 எடுத்துக்கிறேன். கிளியரா? புரிஞ்சுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ல நம்ம பண்ண வேண்டியவங்க வீரர்கள் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? 10 to the powers மட்டும் தனியா எடுக்கிறது. So 6.6 divided by 9.1 into 10 to the power first இங்க minus 34 then plus 31. ஏன்னா அது டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு வரும்போ மைனஸ் பிளஸ் வரும்ல. சோ அதனால minus 31 மேல வந்தா plus 31. அதே மாதிரி plus 7 மேல வந்தா minus 7 மாறும். -7 மாறும். சரியா? இப்ப இதெல்லாம் ஈக்குவேட் பண்றீங்க. என்ன வேல்யூ வருது? 6.6 divided by 9.1 into 10 to the power minus 34 plus 31 minus 3 minus 3 minus 7 minus 10 கரெக்டா? அப்போ 10 to the power minus 10 அப்படின்னு வரும். ரைட்டா? புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஓகே, இப்ப அடுத்ததா இவனுங்க ரெண்டு பேத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. 6.6ஐயும் 9.1ஐயும். எவ்வளவு ஆன்சர் வருதுடா கண்ணா? எவ்வளவு ஆன்சர் வருது? அப்ராக்சிமேட்டா 0.725 வருதா? 9 ஒன்ஸ்னா இது 0.7 டைம்ஸ் இல்லையா? அப்போ 0.72 into 10 to the power minus 10 or அத 10 to the power 11ல எழுதுனேன்னா 7.27 into 10 to the power minus 11 meter. வருதா? ஆன்சர் வருதா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுச்சா? ஹாய் ஜீவா அபிஷியல், வெல்கம் ஆன் போர்ட். புரிஞ்சுச்சா? வெரி குட், வெரி குட் ராக்கனா. இப்பவும் நான் சொல்றேன், எழுதி அடிச்சு சொல்றேன், 140 பிளஸ் நம்ம எடுத்தே தீர்வோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸோட கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? சோ நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா 140 பிளஸ் எடுத்துடலாம். அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி வைக்கிறேன் சோ தட் உங்களுக்கு கொஸ்டின் இன்னும் தெரியுங்கிறதுக்காக. சரியா? அடுத்ததா the number of radial nodes of 3p orbital is. radial nodes கேட்டிருக்காங்க, angular nodes இல்ல. angular nodesனா L மட்டும் சொன்னா போதும். radial nodesனா n minus L minus 1. கரெக்டா? அப்ப இங்க n வேல்யூ என்ன? இந்த 3ங்கிறது தான் உங்க n வேல்யூ. p L வேல்யூ என்ன? 1. always remember for s L value is 0, for p L value is 1, d L value is 2, f L value is 3. கரெக்டா? அப்போ L இங்க 1. இங்க என்ன கேட்டிருக்கா? நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 minus 1 minus 1 which is 3 minus 2 which is 1. அப்ப obviously option C is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? டேக்கனா இந்த மாதிரி கொஸ்டின் தானா உங்களுக்கு பேப்பர்ல இருக்கும். சோ அதனால ப்ளீஸ் ensure that you are focusing more on the class. சரியா? கிளாஸை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கொஸ்டினை கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் கண்ணா. லிட்டரலி ஐ எம் சேயிங் யூ. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இந்த கிளாஸை பாருங்க, 140 பிளஸ் எடுத்துடலாம் அப்படின்னு. சரியா? சோ இங்க ஆட்டமோட வேல்யூ வந்து 13.6. சரியா? உங்களுக்கு இங்க போர்ட் மறைச்சிருக்கும். So I have written here the energy required to remove an electron from the ground state of hydrogen atom is 13.6 eV. The energy required to remove the electron from n is equal to 2 of helium pluses. helium plus பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? For helium plus நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Z value is equal to 2, n value 2. கரெக்டா? கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? What can be done here டாக்கனா?
first E value கண்டுபிடிக்கலாமா, energy value கண்டுபிடிக்கலாமா? Yes Ananya, absolutely. NEET 2026 is ours. இப்போ E value E0 is equal to minus 13.6 into நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 13.6 into z square by n square. இங்க ரெண்டு ஒண்ணுதான், z n ரெண்டு ஒண்ணுதான். So 2 square by 2 square. இதுவும் கட் ஆகுமா? கரெக்டா? கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஃபைனலா என்ன வேல்யூ வரும்? It is minus 13.6. கரெக்டா? Yes. இப்போ energy required to remove an electron வந்து minus 13.6. ரைட்டா? ரைட்டா? Yes. So minus இல்லடா, plus. Energy remove E0 அங்க இருக்கிற எனர்ஜி மைனஸ் 13.6. இங்க என்ன கேட்டிருக்கான்? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் கேட்டிருக்கான். அப்போ ரிமூவ்னு சொன்னா இந்த மைனஸ்க்கு இன்னொரு மைனஸ போடுங்க, ரிமூவ்னு சொன்னா மைனஸ்க்கு இன்னொரு மைனஸ போடுங்க. The answer would be plus 13.6. Option A is the right answer. புரிஞ்சுச்சா? ஹாய் ரவுடி கேமிங், குட் மார்னிங் டாக்கனா. இது புரிஞ்சுச்சா? கிளியரா? தர்ஷு குட் மார்னிங். எஸ் டேக்கனா, கவனிச்சு பாரு, ஒவ்வொரு கொஸ்டினும் உனக்கு மார்க் அள்ளி தரப்போகுது. ஓகே, which of the following sets of quantum number is not permissible? இங்க நாட் நிறைய பேர் மறந்துடுவீங்க, சோ சர்க்கிள் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர்ல எழுதலாம், தப்பு கிடையாது. சோ ரவுண்ட் பண்ணி வைங்க, சரியா? சோ இப்போ what is the answer ராக்கனா? What is the answer? See, இந்த செஷன் 2-3 மணி நேரம் தான் இருக்கும், பட் அவ்வளோ வேல்யூபிளான செஷன். ஐ எம் டெல்லிங் யூ, அவ்வளோ வேல்யூபிளான செஷன். நெவர் எவர் மிஸ் இட். சரியா? புரிஞ்சுச்சா? ஃபைன். which of the following set of quantum number is not permissible? இதுல எது permissible இல்லைன்னு கேட்டிருக்காங்க. n is equal to 3, l is equal to 2, m is equal to minus 2, s is equal to plus 1. போடலாமே. n is equal to 2, l is equal to 2 வராது, because l is equal to 0 to n minus 1. அடுத்ததா இங்க obviously n, l, m எல்லாம் ஓகே, இதுவும் ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன? which is not permissible? Option B is not permissible. ஏன்னா l வேல்யூ n வேல்யூ சேமா இருக்க முடியாது. n வேல்யூ என்னவோ அதுல இருந்து l வேல்யூ 0 to n minus 1 எடுப்போம். m வேல்யூ minus l to plus எல்லாம் எடுப்போம். s வந்து either plus half or minus half, it depends. ஓகேவா? கண்டிப்பா வரும் நட்ராஜன், கண்டிப்பா வரும். ஓகே, கண்டிப்பா வரும். சோ கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, சரியா? ரைட்டா? guys, can we move on to the next question? அடுத்த question வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, the average wavelength or the wavelength of spectral line obtained when an electron jumps from n is equal to 4 to n is equal to 2 in hydrogen atom is a part of which series? 4ல இருந்து 2க்கு அப்படியே குதிக்குது. 4ல இருந்து 2க்கு குதிக்குதுன்னா அது என்ன சீரீஸா இருக்கும்? 4ல இருந்து 2க்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். டேக்கனா, this is enough briolin, but ஈவினிங் ஒரு செஷன் இருக்கு, அதுக்கும் வந்திருக்கேன். ஓகே, option B. Are you sure? Option B. No, Kirtana, you're not. யோசிச்சு சொல்லுங்க, இது என்ன சீரீஸ்? எங்கிருந்து வந்தாலும் ஓகேவா, எங்கிருந்து வந்தாலும் ஃபைனலா லேண்ட் ஆகுறது n is equal to 2ல தான். அப்ப 2னா அவன் என்ன சீரீஸா இருப்பான்? அவன் பால்மர் சீரீஸா இருப்பான். அதனால ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சுச்சா? இங்கிருந்து வந்தாலும் n is equal to 2ல லேண்ட் ஆகுறான். n is equal to 2ங்கிறது பால்மர் சீரீஸ். அதனால ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? ஹாய் அனிருத், வெல்கம் ஆன் போர்ட். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு அப்படியே போனோம்னா, the maximum number of electrons in a subshell with L is equal to 3 is. L is equal to 3 ன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல maximum number of electrons in that subshell எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்ஷெல்ல கேட்டிருக்காங்க, கரெக்டா? இதுவே ஆர்பிட்டால் அப்படின்னு கேட்டிருந்தா, regardless of L value, ஆர்பிட்டால் அப்படின்னு கேட்டிருந்தா
நீங்க 2 எலக்ட்ரான்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டு வந்துடணும். சரியா? இங்க சப்ஷெல் கேட்டதுனால அது எஸ்ஆ டியா எஃப்ஆ சாரி எஸ்ஆ டியா பியா இல்ல எஃப்ஆ அப்படின்னு பார்க்கணும். சரியா? L is equal to 3. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? L0 னா s ஆர்பிட்டால், L1 னா p ஆர்பிட்டால், L2 னா d ஆர்பிட்டால், L3 னா அது f ஆர்பிட்டால். கரெக்டா? இப்போ L3 f ஆர்பிட்டால். f ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்க முடியும்? 14 எலக்ட்ரான் இருக்க முடியும். அதனால ஆப்ஷன் C is the right answer. Option C is the right answer. Hi Cupid. Hi Mehrma. Hi Anu. Welcome Dakana. Okay, clear ah? புரிஞ்சுச்சா? Doubt இல்லல? Evening class timing வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா I'll show you. I will show to all of you. Please note it down. Evening class ரொம்ப முக்கியமான class தான். சரியா? So, இப்போ நீங்க இந்த class பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த class உங்களுக்கு டேய் லைக் கண்ண கொடூரமா இருக்குடா, லைக்க போட்டு விடுங்க. ஓகே, இந்த கிளாஸ் இப்போ ஓடிட்டு இருக்கு. இது இல்லாம ஈவினிங் கிளாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா you will have it around 6 o'clock. ஈவினிங் 6 PM நம்மளோட ஈவினிங் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு பேப்பருக்கான ப்ராப்பர் ப்ரெடிக்ஷன் அங்க பண்ணப்படும். ஆல்சோ ஸ்பெஷல் நோட்ஸ், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கேப்சூல் ஃபார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே இங்க தரும். நான் தருவேன். சாரிப்பா, நீங்க தமிழே தெரியாம தமிழ் பேசுற மாதிரி பேசுறேன், சாரி. சோ தரும் இல்ல, தருவேன். ஓகேவா? சோ இங்க நான் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்துக்கான பேப்பரை நான் உங்களுக்கு நோட்ஸை நான் உங்களுக்கு இங்க தரப்போறேன். சரிங்களா? ஹாய் சாம் ஜோஹன், யூ ஆர் விசிபிள், யூ ஆர் விசிபிள். 3 சப்ஜெக்டுக்குமான ஃபைனல் ரிவிஷன் நோட்ஸ்ரா. ஐ ஹவ் அசைன்ட் அன் SME ஃபார் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. அவங்க உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கான லாஸ்ட் மினிட் கம்பைலேஷனை தரப்போறாங்க. ஃபார் கெமிஸ்ட்ரி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகேவா? நான் இனி கிளாஸ் முடிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் கிளாஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ திருப்பி கான்செப்ட் குள்ள வரலாம். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்டா. அடுத்த கொஸ்டினுக்கு அடி மேல அடி வச்சு போனோம்னா, if uncertainty in position of an electron இவ்வளோ, minimum uncertainty in its velocity எவ்வளோ, டெல்டா x கொடுத்துட்டாங்கோ, டெல்டா v கேட்டிருக்காங்கோ, கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். லாஸ்ட் மினிட்ல நீங்க மறக்கக்கூடிய, நான் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணா போதுமான்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஐ வில் டூ தட். I'll do that for you guys. ஓகேவா? எஸ், நான் ஆக்சுவலா நீங்க மறக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தேன். பட் டோன்ட் வரி, ஃபார் கெமிஸ்ட்ரி ஐ வில் டூ இட். ஃபார் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி ஆல்சோ ஐ வில் ஆஸ்க் our SMEs to work. சரியா? ஒரு லைக் பிசிக்ஸ்க்கு ஒரு SMEயும் பயாலஜிக்கு ஒரு SMEயும் அசைன் பண்ணியிருக்கேன். ஐ வில் அசைன் two of them and make this work done for you guys. ஓகே ரைட்? ஏன்னா பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி ஆப்வியஸ்லி என்னால எடுக்க முடியாதுல்ல. கெமிஸ்ட்ரி ஐ கேன் டூ இட் ஃபார் யூ. Yes, Dakana. No worries. இப்போ if uncertainty in position of an electron இவ்வளோனா, நம்மள்ட்ட பொசிஷனுக்கான அன்சர்டனிட்டி டெல்டா எக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? the minimum uncertainty in velocity எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரக்ஷி, ஹாய், வெல்கம் ஆன் போர்ட். எஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? we know delta x m delta v is greater than or equal to h by 4 pi. ஓகேவா? இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா v கண்டுபிடிக்கணும். அப்ப டெல்டா எக்ஸும் எம்மும் அப்படியே இப்படிக்கா கொண்டு வந்துடலாமா? so we'll have delta v is equal to h by 4 pi delta x into m. சரியா? delta x into m. எனி டைம் டாக்கண்ணா. ஆக்சுவலா இன்னைக்கு லேட் ஆனதுனால நான் ஒன்றும் போட்டு கவர் பண்ணல, அது அப்படியே பச்சையா தெரிஞ்சிருச்சு. பட் எஸ், நோ ஐ டென்ட் ஸ்லீப் டாக்கண்ணா. ஐ வாஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் திஸ் பிபிடி முடிச்சுட்டு அப்படியே ஐ வாஸ் காலிங் எவ்ரி ஒன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை எழுப்பி விட வேண்டிய வேலை இருந்துச்சு எனக்கு. ஸோ சாம் ஜோஹான், தர்ஷினி, அப்புறம் நம்ம பிரியோலின், அப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு 13 பேரை எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐ கேம் ஃபார் திஸ் செஷன். ஓகேவா? எஸ். சரி, வாங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை இதுவா
வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ், h divided by h ஓட வேல்யூ என்ன? 6.6 into 10 to the power minus 31 divided by 4 pi into delta x கான வேல்யூ என்ன? 4 into 10 to the power minus 10, 4 into 10 to the power minus 10 into m delta x வேல்யூ போட்டாச்சு. m வேல்யூ என்ன? For your electron it is going to be 10 to the power minus 31. கரெக்டா? ஒரே நிமிஷம் போர்டு கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 minute. Okay, so it is 9.1 into 10 to the power minus 31. அப்போ into 9.1 into 10 to the power minus 31. இத மொத்தமா equate பண்ணா எவ்வளவு ஆன்சர் கிடைக்குதுடா கண்ணா? Approximate are you getting 1.545? Yes, 1.45 into 10 to the power 5 வருதா? கரெக்டா? அப்போ the answer is option A. Option A is the right answer. Okay வா? Yes. Okay டா கண்ணா. பரவாயில்ல, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Heisenberg uncertainty principle என்ன? It is delta x m delta v is equal to h by 4 pi. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சரிங்களா? சோ நோட் பண்ணி வைங்க, மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வைங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, எஸ், பர்ஃபெக்ட் கண்ணா. ஓகே, அடுத்ததாக அப்படியே நம்ம கெமிக்கல் பாண்டிங்க்கு வந்தோம்னா, first question, hybridization of central atom in XeF4. XeF4 ல xenon ஓட hybridization என்னடா கண்ணா? What is the hybridization of xenon? What is the hybridization of xenon? Xenon ஓட yes Akshaya, we have to substitute in the last question. Values substitute பண்ணா போதும், ஆன்சர் வந்துரும். சரியா? இப்போ xenonனை பொறுத்தவரை நமக்கு xenonோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். அந்த 8 எலக்ட்ரான்ல 4 எலக்ட்ரானை இந்த ஃப்ளூரின் வந்து ஆக்குபை பண்ணுது. கரெக்டா? அப்போ இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அது இல்லாம மிச்சம் 2 லோன் பேர்ஸ் இதுக்கு இருக்கு. கரெக்டா? அப்போ 4 பாண்ட் பேர் பிளஸ் 2 லோன் பேர் இதுக்கு இருக்குன்னு சொல்லும்போ 4 சிக்மா பாண்ட் பிளஸ் 4 சிக்மா பாண்ட் பிளஸ் 2 லோன் பேர் இருக்குன்னு சொல்லும்போ ஸ்டெரிக் நம்பர் 6. ஸ்டெரிக் நம்பர் 6 இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்க போகுது? ஸ்டெரிக் நம்பர் ஸ்ட்ரிக்ட். இங்க ஹைபிரிடைசேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் 3p எஸ் அப்புறம் 2d sp3d2 வரும். கரெக்டா? sp3d2 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாரும் நல்ல மார்க் எப்படியாச்சும் எடுக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கும். சரியா? எஸ், ஓகே. அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு அப்படியே போனோம்னா, which of the following has the highest bond order? bond order கான ஃபார்முலா என்ன? bond order is equal to number of bonding minus number of anti-bonding electrons divided by 2. கரெக்டா? number of bonding minus anti-bonding divided by 2. இப்போ நாளைக்கு நீட் எக்ஸாம். எஸ் அர்ஜுன் ரெட்டி, ஹாய், குட் மார்னிங். டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, நான் உங்களை எப்படியாவது மார்க் எடுக்க வச்சிடறேன். டு நாட் வரி, ஐ எம் தேர் வித் யூ. எஸ், சோ இப்போ highest bond ஆர்டருக்கான ஃபார்முலாவை பார்த்துட்டோம். வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? பொதுவாகவே ஆக்சிஜனை பொறுத்தவரை in case of O2 you will have 16 electrons. கரெக்டா? 16 electrons அதுல இருக்கும். அப்ப அங்க 10 minus 6 divided by 2 is equal to 4 by 2. bond order 2. கரெக்டா? இப்போ O2 மைனஸ்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் வருது. அது எங்க போகும்? ஆன்டி பாண்டிங்க்கு. அப்போ 10 minus 7 by 2 which will give you 3 by 2. 3 by 2 will give you how much mark? It will give you 3 by 2 எவ்வளவு கிடைக்கும்? It will give you
100 likes. Thank you Dakana. Hi Shivakumar, good morning. Adya Pandi, good morning. Yes, இப்போ 3/2 கான வேல்யூ என்னடா கண்ணா? 3/2 கான வேல்யூ என்ன? சூப்பர் 1.5. இதுவே O2 பிளஸ்க்கு போட்டு பாத்தீங்கன்னா O2 பிளஸ்ன்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்போ 15 எலக்ட்ரான்ஸா? 15 electronna 10 minus 5/2 which is 5/2 which is 2.5. இதுவே O2 2 minus na we have extra electrons in artham 18 electrons. அப்போ 10 minus 8/2 which is 2/2 you will get 1. இங்க யாருக்கு bond order அதிகம்? இருக்கிறதுலே அதிகமான bond order இருக்கிறது நம்மளோட option B க்கு தான். Option B is the right answer. ஓகேவா? எஸ் சூப்பர் அர்ஜுன். அப்படியே நம்ம அடுத்த டார்கெட்க்கு போயிடலாம். நம்மளோட கிளாஸ் லீடர் அனன்யா மாசா அந்த லைக்ஸ பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ அனன்யா. So இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். Amongst the following the species with linear shape and zero dipole moment is linear shape-ஆவும் இருக்கணும், zero dipole moment-ஓடவும் இருக்கணும். அப்படி இருக்கிறது யாருப்பா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் H2O is bent shape. கரெக்டா? H2O வந்து bent shape. NH3 கண்டிப்பா வர முடியாது. கரெக்டா? NH3 will not come because 3 bond pairum ஒரு lone pairum இருக்கு. அடுத்ததா SO2 பொறுத்தவரை சல்ஃபர் குரூப் 16 சேர்ந்தது. அப்போ 2 ஆக்சிஜன்ஸ் கூட பாண்ட் ஆனாலும் 4 எலக்ட்ரான் போனாலும் ஒரு லோன் பேர் இருக்கும். கரெக்டா? whereas கார்பன் டை ஆக்சைடுல it will alaga form aleka linear structure and so option B is the right answer. Option B is the correct answer. Okay va? இல்ல உண்மையிலேயே you are doing a very good job. Thank you so much for that. நம்மளோட கிளாஸ் லீடர் நம்மளோட அனன்யா தான். So yes, let's make it to 200 likes. அர்ஜுன் சொன்ன மாதிரி சரியா? எஸ். அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். and that is r p-pi back bonding. p-pi back bonding எங்க பார்க்க முடியும்? p-pi back bonding இதுல எங்க பார்க்க முடியும்? இத நம்ம p blockலயும் படிச்சிருந்தோம். BF3 ல பார்க்கலாமா? எஸ். trifluorides ல பார்க்க முடியுமா? trifluorides ல please ensure that you are back bonding the structure. ஓகேவா? பேக் பாண்டிங் தி ஸ்ட்ரக்சர். பேக் பாண்டிங்னா என்னடா கண்ணா? பொதுவா மெட்டல் தான் லிகாண்டுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணும். பட் லிகாண்ட் மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். காரணம் என்ன? லிகாண்ட் will ensure என்னதான் அது ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலும் அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அது கொஞ்சமா எடுத்துக்கும். it will also grab some negativity from the metal. அதனால இப்படி இருக்கக்கூடிய கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்றோம். அது பொதுவாவே ட்ரை ஹாலஜன்ஸ்டே இருக்கும், ட்ரை ஹாலைட் காம்பவுண்ட்ஸ்டே இருக்கும். சரியா? அஃப்ரிதா, ஹாய் அஃப்ரிதா. டே கண்ணா பாக்கலடா கண்ணா, சாரி கோச்சுக்காதீங்க. ஓகேவா? எஸ். அடுத்ததா SF4 மாலிகுலோட ஷேப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அஃப்ரிதா சொல்லுங்க பாப்போம், SF4 மாலிகுலோட ஷேப் என்ன? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? SF4 அப்போ சல்ஃபர் குரூப் 16 அது 4 ஃப்ளோரின் கூட கனெக்ட் ஆகுது. அண்ட் அது குரூப் 16ங்கிறதுனால அது கிட்ட 6 எலக்ட்ரான் இருக்கும். 4 பாண்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 1 இப்படி லோன் பேரா இருக்கும். கரெக்டா? எஸ். கியூபிட், அர்ஜுன், ஸ்ரீநிதி, செந்தில் முருகன், ஜீவா ஆன்சர் பண்ணலாமா? 140 பிளஸ் அர்ச்சனா, 140 பிளஸ். இப்போ இங்க 4 பாண்ட் பேர், அதாவது 4 சிக்மா பாண்டும் ஒரு லோன் பேரும் இருக்கு. அப்போ உங்களோட காம்பினேஷன் 4,1. 4,1ஓட ஷேப் என்னடா? 4,1ஓட ஷேப் என்ன? நம்ம எல்லாரும் விளையாண்டுருப்போம். அது என்ன? சீசா. சோ அதனால ஆப்ஷன் சி சீசா இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஆப்ஷன் சி சீசா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? Below top valley my SS teacher lives. அந்த ட்ரிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசா இஸ் த ரைட் ஆன்சர்.
the correct order of dipole moment is இங்க correct order of dipole moment கேட்டிருக்காங்க. சரியா? சொல்லிடலாமா? first of all இந்த 4 molecule dipole moment 0வா இருக்கிறது யாரு? CF4. அதுக்கப்புறமா யாரு வருவா? அதை வச்சே ஆன்சர் பண்ணிடலாம். CF4 தான் dipole momentல 0வா இருக்குன்னா then obviously option A correct-ஆ, B correct-ஆ, C correct-ஆ, D correct-ஆ? சொல்லுங்க பாப்போம். டேய் ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். It is obviously option A. correct-ஆ? clear-ஆ? yes. so இப்போ NF3 பொறுத்தவரை கண்டிப்பா நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் ஃப்ளோரின் எலக்ட்ரோ நெகட்டிவ்ங்கிறதுனால அவ்வளவா உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் தாக்கம் இருக்காது. பட் இதுவே NH3னா டைபோல் மூமெண்ட் தாக்கம் இருக்கும். காரணமாக ஹைட்ரஜன் இருக்கு. ஃபைனலா மேம் ஆர்கானிக் எப்போ மேம்? we will start ராக்கனா, we will start. don't worry. ஆர்கானிக்கும் இருக்கு, பிசிக்கலும் இருக்கு, இன்ஆர்கானிக்கும் இருக்கு. எல்லா 20 சாப்டர்ஸையும் நான் முடிச்சு தர மாதிரி இருக்கும். கவலையே படாதீங்க. ஓகே? எஸ். சோ நம்ம அர்ஜுன் சொல்ற மாதிரி, அனன்யா சொல்ற மாதிரி, தர்ஷினி சொல்ற மாதிரி லைக்க தட்டி விடுங்க கைஸ். ஓகேவா? எஸ். அப்போ NF3 then NH3 then ஃபைனலா H2O. காரணம் H2O ஆக்சிஜன்ல 2 பாண்ட் லோன் பேர் இருக்கு. சரியா? 2 லோன் பேர் இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா which of the following has trigonal bipyramidal geometry? யாருக்கு trigonal bipyramidal geometry இருக்கு? யாரது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. SF6ல 6 பாண்ட் பேர் இருக்கு, வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. PCl5ல 5 பாண்ட் பேர் இருக்கு, 0 லோன் பேர் இருக்கு. அடுத்ததா BRF3 3 பாண்ட் பேர் இருக்கு. அடுத்ததா ICl2- இவனை பத்தி பேசவே வேணாம், இவன் வரமாட்டான். சோ ஆப்வியஸ்லி 5 பாண்ட் பேர் 0 லோன் பேர் இருந்தா ஸ்டெரிக் நம்பர் என்ன? சிக்மா பாண்ட் இஸ் 5 plus lone pair is 0, 5. இந்த நம்பரை 2ஆ பிரிக்கலாமா? trigonal bipyramidal யாரு காமிப்பா? obviously option B. ஓகேவா? option B is the right answer. பயப்பட வேணாம் கண்ணா, no fear. while data of NTA is here, states of matter உங்களுக்கு போர்ஷன்ல இல்ல. தயவு செஞ்சு அங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் உங்களுக்கு போர்ஷன்ல இல்ல. தயவு செஞ்சு அங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்ததா thermodynamics for a spontaneous process at constant temperature and pressure. ஒரு spontaneous processக்கு constant temperature pressure இருக்கும்போ என்ன நடக்கும்? thank you தியா, thank you so much ராக்கனா. எஸ், கண்டிப்பா மெஹர்மா. இன்னைக்கான கிளாஸ் இன்னும் 3 கிளாஸ் இருக்கு. இந்த 3 கிளாஸையும் நீங்க கரெக்டா கெமிஸ்ட்ரியில அட்டென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 140+ எடுத்துடலாம். ஐ எம் ப்ராமிசிங் யூ, ஐ எம் டெல்லிங் யூ. சரியா? அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் போட்டிருக்கேன் கண்ணா, சும்மாலாம் நான் சொல்லல. மை 11+ years of experience நான் இந்த கிளாஸுக்கு பண்றதுக்காக ஐ நோ. நான் என்னோட சீனியர்ஸ்ட 30 years 32 years இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ட இருந்து அவங்கள்ட்ட இருக்கிற இன்சைட்ஸையும் வாங்கி நான் ஃபுல் கம்பைலேஷனோட உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேவா? போதாததுக்கு NTA-யோட ஆர்கைவ்ஸையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். ஸோ அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த கிளாஸ். கொஸ்டின் இங்கிருந்து தான் வரும். சரியா? கொஸ்டின் இங்கிருந்து தான் வரும். ஃபைன். அடுத்ததா ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டெல்டா G என்னவா இருக்கும்? கிரேட்டரா இருக்காது. சாரி, யூ வில் ஹேவ் lesser to 0. கரெக்டா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? if it is greater it is non spontaneous, if it is equal it is equilibrium, if it is less it is spontaneous. So obviously option B is the right answer. Option B is the correct answer. அடுத்த question, delta H for a reaction A to B இவ்வளோ, delta S இவ்வளோ. Temperature above which the reaction becomes spontaneous.
நல்லா பாருங்க, ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ எப்போ உங்களுக்கு reaction வந்து spontaneous இருக்கும், at what temperature the reaction will become spontaneous அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டெம்பரேச்சர்ல அது spontaneous ஆகலாம்? வாய்ப்பே இல்ல பிரியோலின். என்ன காரணம்னா NTA-வோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. அதை பத்தியும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். சரியா? 2 days பிஃபோரே உங்களோட ஹால் பேப்பர், எக்ஸாம் பேப்பர் எல்லாமே உங்களோட ஹால் லைக் உங்களோட கன்சர்ன் ஹாலுக்கும் உங்க கன்சர்ன் ரீஜன்ஸ்க்கும் வந்தாச்சு. சரியா? ஸோ இனிமே அவனால பேப்பரை மாத்தவே முடியாது. எஸ், இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லிடலாமா? அர்ஜுன், ரியோலின், வர்ஷிதா, அனன்யா, தர்ஷினி, தமிழரசி, கியூபிட் சொல்லிடலாமா? ஷெல்வி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த கேஸ்ல டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸும் பாசிட்டிவா இருக்கும்போ டெம்பரேச்சர் ஷுட் பி கிரேட்டர் தேன் டெல்டா ஹெச் பை டெல்டா எஸ். கரெக்டா? டெம்பரேச்சர் ஷுட் பி கிரேட்டர் தேன் டெல்டா ஹெச் பை டெல்டா எஸ். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டா? டிவைட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? delta H is 50 divided by delta S is 100. கரெக்டா? which is 1/2. ரைட்டா? ரைட்டா? இப்படி நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இங்க கிலோ ஜூல்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம பண்ற நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான். இங்க கிலோ ஜூல்ஸ் கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்போ வேல்யூ எழுதி பாருங்க. கிலோ ஜூல்ஸ் ஜூல்ஸா மாத்தணும்னா it becomes 50,000 divided by 100. இதையும் கட் பண்ணோம்னா 500. அப்போ temperature will become spontaneous at what temperature? ஓகே, அர்ஜுன் ரெட்டி, போட்டோ ஒட்டிக்கலாம், போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கலாம், உங்க தம் இம்ப்ரெஷன் வீட்லயே வச்சுக்கலாம். பட் சைன் மட்டும் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணும். சரியா? சைன் மட்டும் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணும் கண்ணா. So at what temperature will it become? Spontaneous? At 500 Kelvin. At 500 Kelvin. So அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer ராகனா. அடுத்ததாக the bond enthalpies of hydrogen, chlorine, HCl. இந்த மூணு வேல்யூஸுமே இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஹைட்ரஜன் ஓடது இங்க, chlorine ஓடது இங்க, HCl ஓடது இங்க கொடுத்திருக்காங்க. enthalpy of formation of HCl என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? How will you find the enthalpy of formation of HCl? அதுக்கு முதல்ல ஃபார்முலாவை எழுதணும். சரியா? ஃபார்முலாவை எழுதணும். Ma'am, I have taken 6 copies. கவலையே இல்ல அர்ஜுன், எக்ஸ்ட்ரா காப்பீஸ் யூ டேக் அண்ட் கோ. சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. சரியா? சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியணும். half H2வும் half Cl2வும் சேர்ந்துதான் ஒரு HCl எடுத்துரும். கரெக்டா? சோ ஈக்குவேஷன் எழுதியாச்சா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? bond enthalpy of reactant கண்டுபிடிக்கணும். what is the bond enthalpy of reactants? bond enthalpy of reactants என்ன? it is equal to half into hydrogen க்கு 435 கரெக்டா? reactant பொறுத்தவரை bond enthalpy of reactant பொறுத்தவரை half into 435 correct? yes, plus half into 240 correct? இப்போ இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. what will you get? yes, marathon is good or not ma'am? Dekana, don't worry da, நாளைக்கு morning I'll give you full portion revision. PCB full portion revision நாளைக்கு morning இருக்கும். நீங்க கவலையே பட வேணாம். சரியா? you don't have to worry. PCB full portion revision will be there tomorrow morning. okay va? right? So what will be the value here? half of approximately 300 and something வருதா? do you guys get it? 300 and half of 400. dekana இப்ப 435 ஓட half எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? ஈஸியா. half of 400 is 200. half of 30 is 15. half of 5 is 2.5. மொத்தமா ஆட் பண்ணுங்க 5.5.
இதை ஆட் பண்ணீங்கன்னா 7, இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 2 217.5 இதுக்கு வரும். சிமிலர்லி 240க்கு half வேல்யூ எடுக்கணுமா, நமக்கு 120 தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். 200ஓட half 100, 40ஓட half 20, so the value will be 120. புரிஞ்சுச்சா? எவ்வளவு ஈஸியா நம்ம வேல்யூ எடுக்கணும்னு புரிஞ்சுச்சா? ரைட், இப்போ நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so it is 217.5 பிளஸ் 120. உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்? 327. எஸ், 327 உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். கரெக்டா? 337 உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். so the value is bond enthalpy of reactant வந்துட்டு bond enthalpy of reactant வந்துட்டு 327 வர மாதிரி இருக்கும். கிளியரா? எஸ், டவுட் இல்லல? ஓகே, அடுத்ததா bond enthalpy of product இங்கே கொடுத்துட்டா 413. ஓகேவா? so this is bond enthalpy of product. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? reactant value இருக்கு, product value இருக்கு இல்லையா? reactant value இருக்கு, product value இருக்கு. என்ன பண்ணணும்? delta HF கண்டுபிடிக்கணுமா? delta HF is equal to reactant minus product. delta H formation is equal to reactant minus point. அப்போ இது மைனஸ் இது பண்ணா போதும். what will be the value? மைனஸ்ல தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். and yes, the answer is minus 92.5. நீங்க இது கால்குலேட்டே பண்ண வேணாம். 300 to 400 மைனஸ் பண்ணும்போ 100 விட கம்மியான ஒரு வேல்யூ தான் வரும். கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ் எஸ் எஸ், டோன்ட் வரி ராக்கனா, I have got you covered. சரியா? சோ லாஸ்ட் क्वेश्चन என்னடா கண்ணா டவுட்? ஜீவன் ஒன்னும் இல்லடாமா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட டெம்பரேச்சர் டெல்டா H பை டெல்டா S விட அதிகமா இருக்கணும்னு சொன்னோம். சோ டெல்டா H வந்து 50 கிலோ ஜூல்ஸா, அதனா சாரி ஆமா 50 கிலோ ஜூல்ஸா, அதை நான் ஜூல்ஸ்ல எழுதிக்கிறேன். ஏன்னா டெல்டா எஸ் ஜூல்ஸ்ல இருக்கு. அப்போ 100 டெல்டா எஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். இங்க 50 கிலோ ஜூல்ஸ் நான் ஜூல்ஸ்ல எழுதுனேன்னா 50,000 ஜூல்ஸா மாறிடும். 50,000 ஜூல்ஸ் டிவைடட் பை 100 என்ன கிடைக்கும்? இந்த 2 0 கட் ஆனா 500. அப்போ 500ங்கிற டெம்பரேச்சர்ல இருந்து உங்களோட ரியாக்ஷன் என்னவா மாறும்? ஸ்பான்டேனியஸா மாற ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? Clear? Is it clear? Okay. From when it will become spontaneous அப்படின்னா கேட்டிருக்காங்கன்னா, the temperature above which the reaction becomes spontaneous எங்கிருந்து ஆரம்பிக்கும் தான் கேட்டிருக்காங்க. 500ன்னு சொல்லிடலாம். இதுவே completely spontaneous, maximal spontaneous அப்படின்லாம் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டிக்கு போய்க்கலாம். சரியா? see what and all answer I say they are all NTA verified ரா. சோ அதனால இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, மார்க் எடுத்துடலாம். சரியா? இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, மார்க் எடுத்துடலாம். ஹாய் சரண் யாதவ். is it clear? okay. அடுத்ததாக நம்ம work done in an isothermal reversible expansion of 2 mole of ideal gas from 5 liters to 50 liters at 300 Kelvin என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இங்க நம்மளுக்கான கீ வேல்யூஸ் என்னென்ன? நமக்கு 2 mole of an ideal gas இருக்கு. அது 5 லிட்டர்ல இருந்து 50 லிட்டராக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க work done என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 130 likes. Thank you so much. Let us reach 150 ராக்கனா. ஓகே, ஹாய் சந்தோஷ். இப்போ நம்ம என்ன பண்றோம்? work done கண்டுபிடிக்கணும். சரியா? work done கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ப்ளீஸ் note it down. இங்க மட்டும் தயவு செஞ்சு மைனஸ் பி டெல்டா வி ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் an isothermal reversible expansion. அப்ப isothermal reversible reactionனா நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்? டாக்கனா 140 பிளஸ் நட்ராஜ், 140 பிளஸ். இனி இருக்கிற 3 செஷன், இன்னைக்கு மார்னிங் செஷன் இப்ப அட்டென்ட் பண்றீங்க.
ஈவினிங் செஷன் 6 மணிக்கு. நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு செஷன் இருக்கும். ஏர்லி மார்னிங் ஐ எம் பிளானிங் ஃபார் 4 o'clock. சரியா? சோ இந்த 3 செஷனையும் நீங்க பாத்தீங்கன்னாவே your mark is set 140 plus confirm. ஓகேவா? அது கூட கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரிக்கான அந்த 3 hours வீடியோ மட்டும் எக்ஸ்ட்ராவா பாத்துக்கோங்க. சரியா? ஓகேவா? கிளியரா? இப்போ isothermal reversible reaction work done is equal to minus nRT log of என்ன கிடைக்கும்? log of V2 by V1 V2 by V1 values substitute பண்ணலாமா? இங்க n value என்னடாக்கனா number of moles 2 substitute பண்ணலாமா? substitute பண்ணுங்க. It is minus 2 into R value 8.314 into T value 300 Kelvin. அப்படியே substitute பண்ணலாமா? கெல்வின்ல தான் இருக்கு. substitute பண்ணுங்க. ஒரு டவுட், reactant to product or product to reactant ஃபார்மேஷன்ல கேக்குறீங்களா? டேக்கனா in case of formation, இங்க ஃபார்மேஷனை பொறுத்தவரை it is reactant minus product. இதுவே உங்கள்ட்ட ரியாக்ஷனோட என்தால்பி கேட்டா அது product minus reactant. சரியா? ஓகே. அடுத்ததா into 300 Kelvin log of V2 by V1. V1ங்கிறது 5 லிட்டர், V2ங்கிறது 50. அப்போ 50 by 5 என்ன? 50 by 5 என்ன? 50 by 5 is 10. log of 10. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? log of 10 is 1 ன்னு தெரியும். இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ 300ம் 2ம் சேர்ந்தா minus 600 into 8.314. இதை மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்குதுராக்கனா? Do you get somewhere around minus 11 something கிடைக்குதா? Yes, 8 6 இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னாவே minus 11 something கிடைக்குதா? கரெக்டா? அதனால option A is the right answer. minus 11.48 is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க கண்ணா. I really want all of you to give you 100% here. சரியா? If you have any doubts, please ask and clarify. Doubts ஓட மட்டும் இருக்காதீங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் நான் சொல்றேன், in person நான் சொல்றேன். Thank you தியா. எனக்கு நீங்க எல்லாரும் எப்படியாச்சும் மார்க் வாங்கினா போதும்டா. அதுக்காக I am giving my heart and soul. உங்க எல்லாரையும் நைட்டு நான் தூங்க சொன்னதுக்கான ஒரு காரணமே அதுதான். Because you should have a fresh mind the day before exam and on the day of exam. அப்ப மட்டும் தயவு செஞ்சு நைட் ஸ்டடி பண்றேன்னு சொன்ன தப்ப பண்ணிராதீங்க. It is very harmful. சரியா? சோ அதனால please ensure that இன்னைக்கு எப்படி நீங்க தூங்குனீங்க அதே மாதிரி நாளைக்கு ஒரு 4 to 5 hours தூங்கிட்டு காலையில வாங்க. early morning session இருக்கு. அடுத்ததா, which of the following is an extensive property? இதுல எது extensive property ஆக இருக்கும்? டெம்பரேச்சரா, டென்சிட்டியா, வால்யூமா, ஆர் நம்மளோட refractive index? 140 likes. Thank you Ananya. Thank you so much Rakana. Yes, let us reach 150. சரியா? சோ இப்போ இதுல எது extensive property? Extensive na dependent over mass, intensive na independent of mass. கரெக்டா? அப்ப இதுல எது extensive property ராக்கனா? இதுல எது extensive property? Temperature is intensive, density is intensive, refractive index is intensive, but volume is extensive. அது மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். 1 லிட்டருக்கு இவ்வளவு மாஸ், 2 லிட்டருக்கு இவ்வளவு மாஸ் அப்படின்னு மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஹரிஷ் ராகவ், I'll give you the PDF ராக்கனா, don't worry. So option C is the right answer. கிளியரா? அடுத்ததா, for an ideal gas undergoing adiabatic expansion, for an ideal gas undergoing adiabatic expansion. ஐயோ சாரி இனுல், நான் உங்களுக்கு கால் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். I'm extremely sorry ராக்கனா. ஓகே, I was calling everyone. நான் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. so sorry டா. ஓகே,
பட் நான் ஆக்சுவலா தர்ஷினிக்கு கால் பண்ணேன், சாம் ஜோஹனுக்கு கால் பண்ணேன், அப்புறம் நம்ம பர்லினுக்கு கால் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பிரியோலினுக்கு கால் பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு எப்படியோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாளைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், சரியா? ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், சரிங்களா? ஓகே, எஸ். ஸோ இப்போ ஃபார் an ideal gas undergoing adiabatic expansion என்ன நடக்கும்? கண்டிப்பா தர்ஷினி நாளைக்கும் எழுப்பிடுறேன் கண்ணா. எனக்கு மெசேஜ் மட்டும் யாருக்கெல்லாம் காலையில எழுப்பணுமோ நாளைக்கு காலையில எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க, நம்பர் அனுப்பி விட்டுருங்க. I'll call you and I'll எழுப்பிஃபை you. Okay? For an ideal gas that gives adiabatic expansion, ஆப்ஷன்ல எது கரெக்ட்? adiabatic expansion னு சொல்லிட்டாங்க. adiabatic-ஆ இருந்துச்சுன்னா then there is no heat change. Heat change இல்லைனா delta is equal to Q plus W. Q will tends to become 0. Obviously delta U is equal to W is the right answer. Okay va? Okay guys, whoever wants me to call and எழுப்பிஃபை, நாளைக்கு காலையில எழுப்பணும்னா தயவு செஞ்சு மெசேஜ் போட்டுருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிடுவேன், சரியா? ஓகே, அடுத்ததா we are going to equilibrium கண்ணா. ஈக்லிபிரியட்ல ஃபார்தர் ரியாக்ஷன் Kp and Kc are related to. இந்த ரியாக்ஷன்ல Kp Kc ரிலேஷன் எப்படி இருக்கும்? இது எக்கச்சக்கமான தடவை நம்ம பார்த்திருக்கோம். சோ இங்க டெல்டா Ng என்ன? டெல்டா Ng is equal to ப்ராடக்ட் 2 மைனஸ் ரியாக்டன்ட் 4 which is -2. எங்க -2 வந்திருக்கு? இங்க. அதனால ஆப்ஷன் ஏ is the right answer. ஓகேவா? எனி டைம் டாக்கண்ணா. ஓகே, got it? Yes. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய question, here you go. pH of 0.001 m HCl solution is 0.001 னு சொல்றாங்க. அப்போ பாயிண்ட் ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை அப்படியே ஷிஃப்ட் பண்றோம். ஷிஃப்ட் பண்ணோம்னா எத்தனை தடவை இங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கோமோ அத்தனை 10 to the powers வரும். அதுதான் நம்மளோட வேல்யூ. So what is the value here? இங்க 1 2 3 1 2 3 மூணு தடவை ஷிஃப்ட் பண்ணிருக்கோமா? So pH is 3. pH is 3. கிளியரா? புரிஞ்சுச்சா? வெரி குட் எவ்ரிவன். அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா KSP of AgCl இவ்வளோ, solubility of AgCl in pure water எவ்வளோ? KSP நமக்கு கொடுத்திருக்கான், solubility நம்ம கண்டுபிடிக்கலாம். solubilityக்கான ஃபார்முலா என்ன? AgCl பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு அயான் தான். அப்ப S square is your solubility. கரெக்டா? S square is your solubility. Yes. So இப்போ S square is your solubility. இங்க KSP கொடுத்துட்டாங்களா? KSP கொடுத்துட்டாங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? KSP here is S square. அப்போ S கண்டுபிடிக்கணும்னா root of KSP எடுத்தா போதும். root of 1.8 into 10 to the power minus 10 என்ன? root of 1.8 into 10 to the power minus 10 என்னடா கண்ணா? It will come in 10 to the power minus 5. கரெக்டா? அப்போ obviously இதுவும் கட் ஆயிருச்சு, இதுவும் கட் ஆயிருச்சு. root of 1.8 1.8 இருக்காது. கரெக்டா? root of 1.8 1.8 இருக்காது. அப்போ இதுவும் கட் ஆயிருச்சு. The correct answer is going to be option A 1.35. நான் இங்க சால்வே பண்ணல, கொஸ்டினே சால்வ் பண்ணல. நான் என்ன பண்ணேன்? டைரக்டா உங்களுக்கு கட் பண்ணியே எலிமினேஷன்லயே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். So yes, obviously option A is the right answer here. புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चनக்கு போலாம். On adding NaCl, NaCl நான் AgCl கூட ஆட் பண்ணேனா solubility of AgCl என்னவாகும்? Will it increase, decrease, remains unchanged or first increase then decrease? கண்டிப்பா இருக்காது கண்ணா. Trust me. உங்களுக்கு இருக்காது. Because I have already given you guys the question. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரியல. பட் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா டஃபா இருக்காது. ஹாய் அரப், ஹாய் சரஸ்வதி. சூப்பர், 150 லைக்ஸ் கிராஸ் ஆக்கனா. வெரி குட். அடுத்ததா நம்ம 200 லைக்ஸ் ரீச் பண்ண பார்க்கலாம், சரியா? 200 லைக்ஸ். ஓகே,
இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க NaCl to a saturated solution of AgCl NaCl AgCl கூட ஆட் பண்றீங்க அப்போ solubility என்ன ஆகும் இங்க ரெண்டு பேருக்கும் காமன் அயான்ங்கிறது குளோரின் மட்டும்தான் காமன் அயான் இஸ் குளோரின் கரெக்டா அப்போ ஈக்லிபிரியம் ஐ மீன் லீச்சாட்லியஸ பொறுத்தவரை when common ion is added equilibrium shifts towards the left correcta equilibrium shifts towards the left இதனால என்ன ஆகும் less AgCl dissolve ஆக ஆரம்பிக்கும் and அதனால solubility என்ன ஆகும் it will decrease அதனால option B is the right answer புரிஞ்சுச்சுங்களா clear-ஆ A buffer solution contain 0.1 m acetic acid and 0.1 m sodium acetate. இதோட pKa value வந்து 4.74. pH என்ன? pKa value கொடுத்துட்டாங்க. pH என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? So நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? pH is equal to pKa. கரெக்டா? pKa இங்க acetic acid and sodium acetate பத்தி பேசுறோம். weak acid அதனால log of concentration of CH3COO minus divided by concentration of CH3COOH. Correcta? இங்க CH3COO minus ஓட concentration என்ன? 0.1. So acetic acid ஓட concentration என்ன? 0.1. அது அப்படியே substitute பண்ணலாமா? அப்போ pKa value வந்துட்டு 4.74 plus log of concentration of CH3COO minus CH3COOH 0.1 தான் கரெக்டா அப்ப இது ரெண்டும் கட்டாச்சுனா log of 1 log of 1 is 0 அப்போ உங்க ஆன்சர் என்னவா இருக்கும் 4.74 is the right answer கரெக்டா option A 4.74 is the right answer 4.74 is the absolute correct answer very good ராக்கனா மாசா ஆன்சர் பண்ணிட்டீங்க அடுத்ததா அப்படியே இந்த क्वेश्चनக்கு போய்லாம் which of the following is the strongest conjugate base இதுல இருக்குறதுலயே strongest conjugate base எதுன்னு கேட்டிருக்கா ஆன்சர் பண்ணலாமா yes conjugate base strongest conjugate base ஒரு weak acid ஓட base தான் strongest conjugate base இப்ப ஆன்சர் பண்ணுங்க very good ராக்கனா இங்க இருக்குறதுலயே if I take HCl HBr HF HI இதுல இருக்குறதுலயே weakest acid யாரு HF தான் கரெக்டா strongest acid HI அப்ப weakest acid தான் strongest conjugate base கொடுக்கும்னு சொல்லும்போது obviously who will give HF will give you அதனால option B is the right answer கீர்த்தனா பிரியோலின் அம்பிகா எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க அனு வெரி குட் ராக்கனா வெரி குட் ஓகேவா so option B is the right answer option B is the correct answer ஒரு வீக்கான ஆசிட் தான் ஸ்ட்ராங்கான கான்ஜுகேட் பேஸ கொடுக்கும் சரியா கிளியரா எஸ் ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய question for a reaction இங்க reaction கொடுத்துட்டாங்க if pressure is doubled at constant temperature equilibrium என்ன ஆகும் நான் என்ன பண்றேன் pressure டபுள் பண்றேன் டபுள் பண்ணா equilibrium என்ன ஆகும் pressure டபுள் பண்ணா equilibrium என்ன ஆகும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் number of moles of reactants and products பார்க்கணும்னா yes இங்க reactant moles எவ்வளோ reactant mole 2 plus 1 இது 2 இது 1 3 product வந்து 2 கரெக்டா reactant 3 product வந்து 2 reactant 3 product வந்து 2 கரெக்டா அப்போ இங்க whenever pressure is applied pressure டபுள் பண்றோம் pressure is applied என்ன ஆகும் forward directionல உங்களோட molecules higher concentrationல இருந்து lower concentrationக்கு மூவ் ஆகும் higher concentrationல இருந்து lower concentrationக்கு மூவ் ஆகும் அப்போ 3 molesல இருந்து அது 2 molesக்கு மூவ் ஆகும் இது forward direction அதனால forward
டைரக்ஷனுக்கு ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். ஈக்லிபிரியம் will shift towards forward direction. புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். அடுத்ததாக ஓகே இனுல், பட் சீக்கிரமா வந்துருங்கடா கண்ணா, சீக்கிரமா வந்துருங்க. அடுத்ததாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Mn in KMnO4. ரொம்ப ஈஸி. ஆக்சிஜனுக்கு -8, பொட்டாசியம் ஆல்கலை மெட்டல், ஸோ +1. இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா -7 பேலன்ஸ் பண்ண இவன் +7 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி +7 is the right answer. Wonderful Rakana, 156 likes. Let us reach 200 Rakana. Let us reach 200. சரியா? அடுத்ததாக காப்பரும் HNO3யும் சேர்ந்து காப்பர் நைட்ரேட்டையும் நைட்ரஸ் NO2வையும் H2Oவையும் கொடுக்குது. இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கா? யார் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கா? யோசிச்சு பாருங்க. தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிட்டு தியாகிடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஆக்சிடைஸ் பண்றதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா? பிரஷர் ஹாஃப் தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ்ல வரும். ஈக்குவேஷன் ரியாக்ஷன் will happen in reverse. ஓகேவா? பிரஷர் குறையுதுன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். பிரஷர் கூடுதுன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அந்த இடத்துல நடக்கும். பிகாஸ் molecules will move from higher agent to lower agent. ஓகேவா? ஓகே, நான் சொல்லித்தரேன். இங்க காப்பர் ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கு, 0. காப்பர் இங்க +2 ஸ்டேட்டுக்கு போகுது. சிமிலர்லி HNO3 என்னவா மாறி இருக்கு? HNO3 இங்க நைட்ரஜன் வந்து என்ன பண்ணிருக்கு? It has been reduced and it has been converted into NO2. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல HNO3 +5 இருந்திருக்கு. NO3 twiceல அது என்னவா மாறி இருக்கு? What did it change Rakana? It has been reduced to 4. Similarly NO2 அது என்ன இருக்கு? NO2 it has been changed to +4. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யாரு ரெடியூஸ் ஆயிருக்கா? HNO3 ரெடியூஸ் ஆயிருக்கா. ரெடியூஸ் ஆகி யார ஆக்சிடைஸ் பண்ணிருக்கா? காப்பரை ஆக்சிடைஸ் பண்ணிருக்கா. அதனால obviously the correct answer is HNO3. ஓகேவா? எப்பவுமே ரியாக்டன்ட் பத்தி தான் நம்ம பேசணும். ப்ராடக்ட் நஹி ஹை, பேசக்கூடாது. ஸோ அதனால HNO3 is the right answer. HNO3 is the absolute correct answer. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே இனுல், I'll call. இனுல் எனக்கு நம்பர் மட்டும் அனுப்பி தந்துருங்க சரியா? டெலிகிராம்ல I'll call ராக்கனா. லேட் ஆயிடுச்சுன்னா நான் கூப்பிடுறேன் சரியா? லேட் இன் தி சென்ஸ் 5 மினிட்ஸ்க்கு மேல ஆச்சுன்னா நான் கூப்பிடுறேன் சரியா? ஓகே, அடுத்ததா how many moles of electrons are required to deposit 27 gram of aluminum from molten AlCl3? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Al2O3 டெபாசிட் பண்றதுக்கு, அலுமினியம் டெபாசிட் பண்றதுக்கு எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஒரு அலுமினியத்தை டெபாசிட் பண்ணணும்னா then it will be converted into Al3+. கரெக்டா? இங்க 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்போ 27 grams ஈக்குவேட் பண்ணணும்னா then number of moles கால்குலேட் பண்ணுங்க. Number of moles of aluminum given mass 27, molar mass of aluminum also 27. அப்போ 1 mole. இப்ப நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? 1 mole option A is the right answer னு போட்டுருவாங்க. கிடையாது. இங்க ஒரு அலுமினியத்துக்கு 3 எலக்ட்ரான்னா, then 1 mole of அலுமினியத்துக்கு 3 moles of electron தேவைப்படும். அதனால the correct answer is option C. புரிஞ்சுச்சா? Is it clear? Wonderful டாக்கனா. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப உபயோகமா இந்த கிளாஸஸ் இருக்கும். Let us reach 100 watching டாக்கனா. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். In acidic medium equivalent weight of K2Cr2O7 என்னவாக மாறும்? அசிடிக் மீடியத்துல K2Cr2O7 என்னவாக மாறும்? டிகனா ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு அசிடிக் மீடியத்துல உங்களோட K2Cr2
O7 என்னவாக மாறும்? In an acidic medium, your K2Cr2O7 will become 2Cr3+. கரெக்டா? 2Cr3+ ஆக மாறும். அப்போ குரோமியத்தோட சார்ஜ் என்னத்துல இருந்து என்னவா மாறி இருக்கு? It has moved from +6 to +3. அது +6ல இருந்து +3 மாறி இருக்கு. ஓகேவா? நோ வரி சாம், அது கடைசி நேரத்துல அப்படிதான் இருக்கும். பட் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மேம், பரவாயில்லடா கண்ணா, நம்ம இருக்கோம். டோன்ட் வரி. இங்க எத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க லைவ்ல. ஓகேவா? எஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட் எவ்வளவு? ஒரு குரோமியம்னா 3. பட் இங்க 2 குரோமியம் இருக்கா? எஸ், இங்க 2 குரோமியம் இருக்கா? 2 குரோமியம் இருக்கு அப்படின்னா டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட்? 6 எலக்ட்ரான் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். ஓகே, 6 எலக்ட்ரான் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். 6 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் குரோமியம் என்னடா கண்ணா? ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் none other than molar mass divided by n factor. இங்க n factor number of electron transfer தான். So equivalent weight 294 divided by 6 electron. 6 divide பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருது? எஸ், யாரப், கியூபிட், சாம், அனு, அனன்யா, தர்ஷினி, ஷியாம். ஹரிப்ரியா எங்கடா? ஹரிப்ரியாவை காணுமே. வர சொல்லுங்க. சரியா? டிவைட் பண்ணீங்கன்னா you will get 49 and so option A is the right answer. ஓகேவா? பூட்டு யூஸ் பண்றாங்களா? ஆதியா, ஓகே, அது பாட் ராக்கனா? தட் இஸ் some people used to do that. நமக்கு வியூஸ் இல்ல முக்கியம், நமக்கு பசங்க தான் முக்கியம். ஸோ அதனால நம்ம லைக் பாட்ஸா யூஸ் பண்ண மாட்டோம், பசங்களை கூப்பிட்டு வர சொல்லுவோம். ஓகேவா? ரைட். டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் இதுல எதுடாக்கனா? வாட் இஸ் டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்? ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ரியாக்டன்ட், ஓகேவா, ஒரு ரியாக்டன்ட் அட் அ டைம் ஆக்சிடைஸ் ஆகி ஒரு ப்ராடக்டையும் ரெடியூஸ் ஆகி ஒரு ப்ராடக்டையும் தருதுதான். தென் ஒரே ரியாக்டன்ட் 2 ப்ராடக்டை தரும். அதுல ஒன்னு ஆக்சிடைஸ் ஆன ப்ராடக்ட், இன்னொன்னு ரெடியூஸ் ஆன ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் தட் இஸ் கால்ட் as what? That is called as disproportionation. 110 வாட்சிங். சூப்பர் டாக்கனா. தமிழரசி மாஸ் காட்டுறோம். எஸ். அப்ப இங்க எந்த இடத்துல அது நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். காப்பர் பிளஸ் காப்பர் 2+ மாறி இருக்கு, which means +1. காப்பர் பிளஸ் காப்பரா மாறி இருக்கு, which means -1. +1 ஆக்சிடேஷன், -1 ரிடக்ஷன். அப்போ ஆப்ஷன் A is the right answer. அங்கதான் அட் அ டைம் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்திருக்கு. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ அடுத்ததாக periodic propertiesக்கு தான் போறோம். And here we go with the very first question. The correct order of first ionization enthalpy, ionization energies என்ன? 163 like super டாக்கனா. Let us reach 200. சரியா? So periodic properties கான question தான் இது. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? As we go from left to right move பண்ணோம்னா ionization enthalpy increase ஆகும் தெரியுமா? எஸ், அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா? சோ அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? இல்லைங்க, அப்படியே யெ𝒙𝒑𝒔க்கு கூப்பிட்றேன். பிகாஸ் அங்க 5 minutes கழிச்சுட்டு மேம் லேட் ஆயிடுச்சுன்னா கூப்பிடுங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் டாக்கனா? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? As we go from left to right, ionization enthalpy increase ஆகும். அப்போ போரானுக்கு கம்மி, ஆக்சிஜனுக்கு அதிகம். ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the correct answer. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். The element with highest electron affinity, இருக்கிறதுலே யாருக்கு highest electron affinity இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? இருக்கிறதுலே யாருக்கு highest electron affinity இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறதுலே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்
fluorine. But most electron affinity இருக்கிறவன் நம்மளோட chlorine. காரணம் என்ன? நம்மளோட fluorine though it is electronegative அதுகிட்ட d orbital இல்ல. அதுகிட்ட d orbital இல்ல. d orbital இல்லாத காரணத்தினால we will ensure that option A is not correct. Option B is the right answer. புரிஞ்சுச்சா? Yes? Yes? Okay. என்னப்பா இன்னும் காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. Okay. Which has the largest atomic radius? இதுல இருக்கிறதுலயே யாருக்கு largest atomic radius இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? It is potassium-ஆ, sodium-ஆ, magnesium-ஆ, aluminum-ஆ? என்ன கான்செப்ட்? What is the concept? So நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் எல்லாமே தேர்ட் பீரியட்ல இருக்கு. பட் as you go down the group size increase ஆகும் தெரியுமா? 120 watching. சூப்பர் டாக்கனா. அப்படியே லைக்க தட்டி விடுங்க. ஓகே, as we go down the group நம்ம சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா? கரெக்டா. அப்ப இருக்கிறதுல யாருக்கு அதிகமான சைஸ் இருக்கு? இங்க பொட்டாசியத்துக்கு. காரணம் சோடியம் தேர்ட் பீரியட், மெக்னீசியம் தேர்ட் பீரியட், உங்களோட அலுமினியம் தேர்ட் பீரியட், பட் பொட்டாசியம் தான் fourth பீரியட். அப்போ சைஸ் அவனுக்கு தான் அதிகமா இருக்கும். Is it clear? Yes. அடுத்த question. Which species has the smallest size? இதுல இருக்கிறதுலே யாரு small அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப யோசிச்சு பாருங்க. Na plus Mg2 plus Al3 plus F minus எல்லாத்துக்கிட்டையுமே 10 எலக்ட்ரான் இருக்கா? All have 10 electron. இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸா? சேம் எலக்ட்ரான் கவுண்ட் இருந்தா அதை நம்ம ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்லுவோம். அப்ப இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸா? கரெக்டா. இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதோட நியூக்ளியர் சார்ஜ பார்க்கணும். சோ நம்ம நியூக்ளியர் சார்ஜ பார்க்கணும். அங்க புரோட்டான் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிளி ஸ்பீக்கிங். அப்படி பார்த்தோம்னா ஃப்ளூரின்ல 9, சோடியத்துல it will be 11, மெக்னீசியத்துல 12, அலுமினியத்துல எவ்வளோடா? அலுமினியத்துல it is 13. கரெக்டா? அப்ப இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணி பாத்தீங்கன்னா what will be the right answer? எஸ், யாருக்கு இந்த நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கோ அவங்க சைஸ் குட்டின்னு அர்த்தம். ஓகேவா? டியூ டு நியூக்ளியர் சார்ஜ் சைஸ் குட்டி, அதனால ஆப்ஷன் சி அலுமினியம் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ், வண்டர்ஃபுல் டாக்கனா. அடுத்த question and here we go. Electronegativity is highest for. யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இங்க ரொம்ப அதிகமா இருக்கு? குளோரினா, ஃப்ளூரினா, ஆக்சிஜனா, நைட்ரஜனா? குளோரினா, ஆக்சிஜனா, நைட்ரஜனா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா ஃபார் ஷூர் ஹரிணி நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறேன்டா. சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீரியாடிக் டேபிளே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃப்ளூரின், அதுக்கப்புறமா வருது ஆக்சிஜன், அதுக்கப்புறமா தான் குளோரின் எல்லாமே வரும். சரியா? ஓகேவா? சோ அதனால மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரின் ஆட்டம்க்கு தான் இருக்கு. சரிங்களா? கிளியருங்களா? எஸ், மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரின் ஆட்டம்க்கு தான் இருக்கு. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஃப்ளூரின் இல்லைன்னா தான் ஆக்சிஜனுக்கு போகணும். சரியா? ரைட்டா? which has the highest melting point? இதுல யாருக்கு அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்குடாக்கனா? எஸ், இதுல யாருக்கு அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கு? இதுல அவங்களோட மெட்டாலிக் கேரக்டர்ஸ், கோவேலன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். சரியா? சோ இங்க யோசிச்சு பாருங்க. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் மூணுமே மெட்டலா? இதுவும் மெட்டலு, இதுவும் மெட்டலு, இதுவும் மெட்டல். மெட்டல்ல அங்க மெட்டாலிக் பாண்டிங் இருக்குமா? மெட்டாலிக் பாண்டிங் உருவாச்சுனா தென் அங்க என்ன நடக்கும்? மெட்டாலிக் பாண்டிங்னால மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டா? மெட்டாலிக் பாண்டிங்னால மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
fine. Melting point கண்டுபிடிக்க ரெண்டு வழி இருக்குடா. ஒன்னு nature of the bond வச்சு சொல்லலாம், இல்ல based on number of unpaired electrons வச்சு சொல்லலாம். சரியா? clear-ஆ? yes. so based on number of unpaired electron வச்சு சொல்லலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய bonding வச்சு சொல்லலாம். இந்த கேஸ்ல சிலிகான்ல பாத்துக்கிட்டீங்கன்னா you have covalent bond, whereas magnesium, sodium, aluminate you have metallic bond. yes, புரிஞ்சுச்சா? மேகி கான்செப்ட் தான் முக்கியம், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். சோ அதனால யாருக்கு இங்க மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்? since it is a covalent structure, since silicon shows structure like diamond, நம்மளோட கோவேலன்ட் கேரக்டர் யாருக்கு அதிகமா இருக்கும்? நம்மளோட சிலிகானுக்கு அதிகமா இருக்கும். so option D is the right answer ராகனா. option D is the right answer. clear-ஆ? இனுல். yes. okay okay இனுல், no problem no problem. கொஞ்சம் பார்த்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து வாங்க. ஓகே ஓகேடா கண்ணா, பார்த்து வாங்க சரியா, பத்திரமா வாங்க. என் வீட்டுக்கு வந்ததும் லைவ் ஸ்டார்ட் பண்ணிருங்க, ஓகேவா? ஓகே ஓகேடா கண்ணா, எஸ் டன். ஓகே இனுல் வந்துருவாங்க, ஜஸ்ட் 2 minutes, ஓகேவா? சோ டேக்கனா எல்லாரும் கிளாஸ் கவனிங்கடா, ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் சரியா? கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதனால தான் நான் 5 நிமிஷம் கழிச்சு இனுலுக்கும் கால் பண்ணேன். ஓகே சோ டோன்ட் மிஸ் திஸ் கிளாஸ். ஃபைன். அடுத்ததா பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம இப்போ போறோம், ஓகேவா? தேங்க்யூ பாலமீனாட்சி. நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸோட क्वेश्चंसக்கு போறோம். டேக்கனா சி ஐ நோ நிறைய பேருக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல எல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் நம்ம மெட்டீரியலை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ whoever wants this material டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கு. இந்த நீட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஃபார்முலா மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே, அதாவது ஃபார்முலாஸ், நேமிங் ரியாக்ஷன், ரியேஜென்ட்ஸ், யூசஸ், எக்ஸப்ஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ், ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் எல்லாமே இருக்கு. ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா சரியா? லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா? எஸ், அயோனிக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் அதிகம், அயோனிக் அப்புறமா கோவேலன்ட், கோவேலன்ட் அப்புறமா மெட்டாலிக். புரிஞ்சுச்சா கியூபிட்? நம்ம பார்த்த ஆப்ஷன்ல அயோனிக்கே இல்ல, எல்லாமே மெட்டாலிக்கும் கோவேலன்ட்டும் தான். எஸ், தேங்க்யூ 180 லைக்ஸ், இன்னும் 20 லைக்ஸ் தான் 200க்கு போட்டு விட்டுருங்க சரியா? அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ டாக்கண்ணா. அதே மாதிரி நம்ம ஆஃப்டர் நீட் எக்ஸாம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் வரேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் நான் கவர் பண்றேன். ஸோ அதற்கான ஃபார்மும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, as you can see. ஸோ நம்மளோட வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா இதான் டிஸ்கிரிப்ஷன், அதுல செகண்ட் லிங்கா உங்களுக்கு நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட்டப்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அந்த லிங்கை எப்படியாச்சும் ஃபில் பண்ணிருங்க. திஸ் இஸ் லைக் நாட் ஜஸ்ட் அபவுட் நீட்ராகனா, நீட் எக்ஸாம் முடிச்சு நம்ம எப்படி கவுன்சிலிங் போகலாம், நீட்டையும் தாண்டி நமக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, டாக்டர் ஆகுறீங்களா, தென் எய்ம்ஸுக்கு போனா நல்லா இருக்குமா, ஜிப்மருக்கு போனா நல்லா இருக்குமா, எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு போகலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த மீட்டப்ல சொல்லித்தர மாதிரி இருக்கும். பீட் ஃபார் நீட் ஆர் சியூஇடி ஆர் ஃபார் எனி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுவா இருந்தாலும் அதை பத்தி ஃபுல்லா நான் டீப்ரீஃப் பண்ணுவேன். ஸோ அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம் ஃபார் த மீட்டப். மீட்டப்புக்கு ₹1 கூட கொடுக்க வேணாம், இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ சரியா? நீங்க இந்த ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு அவங்க ஒரு ஃப்ரீயான ப்ரீமியம் மெட்டீரியலையும் நீங்க அவங்க வந்தீங்கன்னா தருவாங்க சரியா? தேங்க்யூ கண்ணன்ஸ் டெக் ஸ்டுடியோ, தேங்க்யூ ஸோ மச் ராகண்ணா. ஸோ அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? யாராச்சும் எந்தெந்த எல்லா ரீஜன்ஸும் இருக்கு இதுல, ஸோ மோஸ்ட்லி எல்லா ரீஜன்ஸும் கவர் ஆயிருக்கு, தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? ஓகே, சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு வரோம். which of the following is the correct order of acidic strength? acidic strengthக்கான கரெக்ட் ஆர்டர் என்ன?
டேக்கனா ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணிருங்கடா. ரைட், ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணிருங்க. ஐயோ, எஸ் சாரி டாக்கனா, திடீர்னு இது ஸ்ட்ரக் ஆயிருச்சு, அதான். ஓகே, we will start over again. என்ன சஞ்சய் குமார், தமிழரசி, அனு, மோகனரங்கன், ஜெயலக்ஷ்மி, பிரயோலின், இந்து எல்லாரும் தயாரா? வர்ஷிதா தயாரா? எஸ். சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு வந்துட்டோம். இங்க கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெக்கனா அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் குளோரினை பொறுத்தவரை whenever the oxidation number increases, chlorine வந்து +1 +3 +5 +7 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்ல இருப்பாங்க. குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுல கரெக்டா எந்த ஆர்டர் கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏவா, பியா, சியா, டியா? It is going to be obviously option A. Option A is the right answer. Option A is the absolute correct answer. Clear? புரிஞ்சுச்சா? ஜெயலக்ஷ்மி, ஜனனி, இந்துமதி புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்ததாக நம்ம அஃப்ரிதா எங்க போனீங்க? அஃப்ரிதாவை காணமே. கமான் டாக்கனா. Which noble gas does not form compound? எது காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which molecule, which noble gas does not form compound? எது ஃபார்ம் பண்ணாது? சூப்பர் சத்யா, சொல்லுங்க பாப்போம். எது ஃபார்ம் பண்ணாது அண்ட் என்ன காரணம்ங்கிறதையும் நீங்க சொல்லணும். நாகேஸ்வர், வேதா லேப், கியூபிட்சன், ரிஷிகா, ஜெயலக்ஷ்மி, சூப்பர் அக்கனா. So yes, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஹீலியம் தான் மாலிகுலர் ஃபார்ம் பண்ணாது. இங்க xenon, krypton, radon எல்லாமே ஃபார்ம் பண்ணும். ஏன் ஹீலியம் மாலிகுலர் ஃபார்ம் பண்ணாது? What is the reason? என்ன காரணம் டாக்கனா? My laptop went into vain. என்ன காரணம் டாக்கனா? What is the reason? Because அதோட அயனைசேஷன் என்தால்பி is maximum. அயனைசேஷன் என்தால்பி மேக்ஸிமமா இருக்கிறதுனால அது மாலிகுலர் ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? ஃபிங்கர் பிரிண்ட் இப்படியும் வைக்கலாம், தப்பு கிடையாது. It is not a big deal. அடுத்ததா ஷேப் ஆஃப் 𝑥𝒑𝒓6 என்ன? What is the shape of 𝑥𝒑𝒓6? 𝑥𝒑𝒓6 ஓட ஷேப் என்ன? இதுதான் क्वेश्चनே. சோ யோசிச்சு சொல்லுங்க. 𝑥𝒑𝒓6 ஓட ஷேப் என்ன? Meanwhile my laptop got stuck, so அவனை பாத்துறேன். சொல்லுங்க பாப்போம். ஏ கன்ஃபார்மா? 𝑥𝒑𝒓6 கன்ஃபார்மா? Is it for sure option A? Very good. Actually ஷேப் கேட்டிருக்கான். நம்ம எல்லாரும் எதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம்? ஜியோமெட்ரிக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஜியோமெட்ரி கேட்டா நீங்க சொன்ன மாதிரி ஆக்டாஹெட்ரல் கரெக்ட் தான், சரியா? பட் ஷேப் கேட்டிருக்கான். xenonனை பொறுத்த வரைக்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அதுல என்ன பண்ணிருக்கானுங்க? 5 ஃப்ளூரின் இங்க இருக்கானா, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்குமா? கரெக்டா? 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்ப இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா? கரெக்டா? அப்ப 6 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர், 6 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். ஷேப் என்ன? It is distorted octahedral. Option B is the right answer. புரிஞ்சுச்சா? டேக்கனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த xenon molecule எப்பவுமே there is a tip and a trap. நோட் பண்ணிக்கோங்க. 𝑥𝒑𝒓2 எப்பவுமே
லீனியரா தான் இருக்கும். இதுவே 𝑥𝒐𝒓4 அது ஸ்கொயர் பிளானாரா இருக்கும். அடுத்ததா 𝑥𝒐𝒓6 அது ஆக்டாஹெட்ரல் ஆக்டாஹெட்ரல் இல்ல டிஸ்டார்ட்டட் ஆக்டாஹெட்ரலா இருக்கும். கிளியரா? நான் இங்க ஷேப் தான் சொல்லியிருக்கேன். இது மூணும் ஒரு ட்ரையோ. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். யார சூப்பர் ராக்கனா, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? அடுத்ததுக்கு போகலாமா? shall we move on to the next part ராக்கனா? டேய் சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம். Okay. Haripriya, you're already improving, Dakana. Just focus on the next 3 classes which we are about to do. Easy-ஆ improve பண்ணிடலாம். Which is the strongest reducing agent? இதுல உள்ளதுலயே strongest reducing agent என்ன? Maggie, Vidya, answer பண்ணுங்க. Hi, Christian Church Songs. Hi, Dakana, welcome on board. Briolin 839 Rakana. See, these are all very, very important questions which you should never ever afford to miss. இப்பவும் சொல்றேன், இங்க இருந்து தான் கொஸ்டின் வரும். சரியா? நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட் ஜஸ்ட் மீ, ஐ ஸ்போக் வித் மை சீனியர்ஸ் ஆஸ் வெல். அவங்கள்ட்ட இருந்தும் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க எனக்கு ஒரு பெரிய ஃபைல் அனுப்புறாங்க, அவங்களோட ரிசர்ச் மெட்டீரியல். அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி தந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க, இங்க இருந்து தான் கொஸ்டின் வரும். சரியா? ஆப்ஷன் டி ஷாரா. என்ன காரணம்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? as we go down the group, pH bond என்ன ஆகும்? as we go down the group, metal and hydrogen bond weak ஆகுமா due to the size of a molecule? yes, அப்படி வீக் ஆகுதுன்னா அது என்ன பண்ணும்? ஈஸியா ரெடியூஸ், தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணி பக்கத்துல உள்ளவங்க ரெடியூஸ் பண்ணும். அப்ப அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? தர்ஷினி, I think you are improving day by day ராக்கண்ணா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எழுதுனீங்களே அந்த மாக் டெஸ்டா? Let me tell you one thing. You just have few miles to go, Darshini. So, இன்னும் ஓகேவா? இன்னும் 3 கிளாஸ் தான். கரெக்டா வாங்க. You can reach 170. You are on a good track. I can see that. Okay, right? அடுத்த question. The bond angle in NH3 is approximately எவ்வளோ? The bond angle in NH3 is approximately எவ்வளோ? யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா NH3ல 3 bond pair ஒரு lone pair, 3 bond pair ஒரு lone pair. Very good. It is absolutely 107. Actually 109 இருக்கணும், பட் அது என்ன ஆயிடுச்சு? லோன் பேர் இருக்கனால 107 மாறிடுச்சு. சூப்பர் ராக்கனா. கியூபிட், மேகி, குமார் நிர்மலா, சூப்பர். யாரா? அக்ஷயா, அம்பிகா, பால மீனாட்சி, சூப்பர். அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா, இதுல எது ஆம்போதெரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன். திஸ் இஸ் லைக் a very easy question. மஞ்சு, ஆன்சர் பண்ணிடலாமா? கிறிஸ்டியன் சர்ச் சாங்ஸ் ஆன்சர் பண்ணிடலாமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? இதுல எது ஆம்போதெரிக்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Na2O. இட் இஸ் பேசிக் இன் நேச்சர். கரெக்டா? MgO பேசிக் தான். MgOவும் பேசிக் தான். P2O5 acidic. யார் ஆம்போதெரிக்? Al2O3. So அதனால ஆப்ஷன் பி ஆம்போதெரிக் Al2O3 is the right answer. Very good ராக்கண்ணா. ஷியாம் ஹரிப்ரியாட்ட வர சொல்லுங்க. I think it has been a very long time ever since she has gone. அடுத்ததா நம்ம DNF block elements பத்தி தான் பேச போறோம். சரியா?
DNF block elements பத்தி தான் பேச போறோம். So the number of unpaired electrons in MnH2O6 2 pluses. இங்க எத்தனை number of unpaired electron இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? First central metal atom எடுங்க. manganese. இங்க manganese என்ன ஸ்டேட்ல இருக்கு? என்ன oxidation ஸ்டேட்ல இருக்குடா கண்ணா? இங்கதான் இருக்காங்களா? Okay, Shyam. Got it. என்னடா ஹரிப்ரியா போனால ரொம்ப நேரமா காணவே, என்ன ஆச்சுன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. மேம் கெமிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட்ல 170. Improve my marks in NEET. Yarab, you are on right track takana. You are already in the right track. Just focus on the rest 3 classes which we have. Trust me, 180 எடுத்துடலாம். சரியா? 180 எடுத்துடலாம் யாரப். இப்போ manganese இங்க என்ன oxidation stateல இருக்கு? Mn2+ stateல இருக்கா? கரெக்டா? Mn2+ல இருக்குனா the configuration is 3d5. Right? The configuration is 3d5. கரெக்டா? இங்க H2O weak ligand இருந்தா pairing நடக்குமா நடக்காதா? பிரியோலின் சொல்லுங்கடா கண்ணா. pairing நடக்குமா நடக்காதா? weak field ligand, high spin na pairing நடக்கும். அப்போ இங்க unpaired electrons இருக்கும். ஓகேவா? weak field ligand H2O is a weak field ligand. அப்போ pairing நடக்காது. எல்லாமே unpaired தான் இருக்கும். 5 unpaired electrons இருக்கும். And so option C is the right answer. புரிஞ்சுச்சா? மேம் இப்போ எனக்கு ஸ்ட்ராங் ligands எது, வீக் ligands எதுன்னு தெரியாது மேம்னு சொல்றவங்களுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ நான் சொல்றேன், ட்ரிக்கோட சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? So the trick is I brought scent, glass and sweets. எங்கிருந்து வாங்குறீங்க scent, glass, sweets எல்லாம்? From home.co. வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப களைச்சு போனதுனால தண்ணி குடிக்க கிச்சன் பக்கமா போறீங்க. போம்போ என்ன அற்புத காட்சிய பாத்தீங்க? நான்சி 8 9 canned colas. ஓகேவா? நான்சி 8 9 canned colas. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐங்கிறது it stands for I minus, brought-ங்கிறது Br minus, scent-ங்கிறது SCN minus, glass-ங்கிறது Cl minus, sweets-ங்கிறது S2 minus. அதுக்கப்புறமா home.co OH-ம் C2 O4-ம். தண்ணி H2O, it stands for H2O. Then Nancy is for NCS, 8 is for edita. 9ல Ni-ங்கிறது NH3, NE திருப்பி போட்டா En, canned Cn, cola CO. இப்போ இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இங்க ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களா வீக். சரியா? ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களா வீக், மிச்சம் எல்லாம் ஸ்ட்ராங். So this is the order of spectrochemical series and அதற்கான ட்ரிக்கும் இதுதான். Please ensure that you guys remember this. ஓகேவா? இதுல மேல இருக்கிறவங்களா வீக். சரியா? I minus, Br minus, SCN minus, chlorine S minus 2 இவங்க எல்லாம் வீக். கீழே இருக்கிறவங்களா ஸ்ட்ராங். புரிஞ்சுச்சா? கிளியரா? இந்த ட்ரிக்க மறந்துடவே செஞ்சிடாதீங்க. This is very important. ஓகே, பர்ஃபெக்ட் ராகனா. சரி, அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். Which transition metal shows the highest oxidation state? இதுல எந்த transition metal highest oxidation state காமிக்கும்? எந்த transition metal highest oxidation state காமிக்கும்? Trinity physics start பண்ணல, அப்போ chemistry and biology பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிசிக்ஸ்ல பேசிக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியா கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பார்த்தாவே ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஷோர். யாரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னாலும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட முன்ன வச்சுட்டே கேட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ ப்ளீஸ் டூ தட் ராகனா.
Fine. Which transition metal shows the highest oxidation state? Obviously, நமக்கு தெரியும் யார் அதிகமான highest oxidation state காமிப்பா. It is not about how many oxidation state. Highest number of oxidation state இல்ல. Highest value of oxidation state. யாரு காமிப்பா? Highest value of oxidation state. manganese +7 தான் காமிப்பான். But osmium, ruthenium இவங்கெல்லாம் தான் +8 oxidation state காமிப்பா. 8க்கு மேல electrons இல்ல. I mean oxidation state இல்ல. சரியா? So அதனால நட்ராஜன் ஏய் நீங்க இப்பதானே வந்தீங்க, கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு எப்போ முடிக்க போறீங்கன்னு கேக்குறீங்களா? வாட் இஸ் திஸ்? ஷியாமுக்கு ஒரே சுத்துதே பூமி, இது போதுமடா சாமி, அந்த மாதிரிதான் இருக்கு. பட் என்ன பண்ண, வேற வழியில படிச்சாகணும்ல. வாங்க. Come on guys. Okay, Inul is back. Hi Inul. Darshini, focus on the preparation. Lanthanide contraction is responsible for what? Lanthanide contraction என்ன பண்ணும்? அதனால across 4F series அது என்ன பண்ணும்? shielding effect காமிச்சு சைஸ் எல்லாம் சிமிலரா இருக்கிற மாதிரி, குட்டியூண்டா இருக்கிற மாதிரி பண்ணிரும். கரெக்டா? Then contraction 5D transition metals affect பண்ணுமா? இந்த contraction 5D transition metals affect பண்ணுமா? அப்படி affect பண்ணுச்சுனா என்ன ஆகும்? 4Dயும் 5Dயும் கிட்டத்தட்ட similar stateல இருக்குமா? ரைட்டா? 4Dயும் 5Dயும் அட மேல எழுத முடியாதா, மறைஞ்சிருமா? 4Dயும் 5Dயும் கிட்டத்தட்ட சிமிலர் சைஸ்ல ஆயிருமா? கரெக்டா? இதனால என்ன ஆகும்? சிமிலரா இருக்கறனால they will have similar properties. கரெக்டா? they will have similar properties. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆப்ஷன் A is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? டிகனா நீங்க எல்லாரும் தூங்கணும்ங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், I asked you to sleep for some hour and be back. அடுத்ததா color of transition metal. இதெல்லாம் சப்பு மெட்ரு, சால்ட் மெட்ரு. ஆன்சர் பண்ணிடலாம். வாட் இஸ் த ஆன்சர் ராக்கனா? தேங்க் யூ so much பிரியோலே. weak acid equal to strong acid is 7. Focus. Hi Bhargavi. Yes. Bhargavi, I think we spoke in Telegram or Instagram, right? I remember. இப்போ color of transition metal is due to DD transition. Option D is the right answer. அடுத்ததா, which of the following is a strong field ligand? I brought center, glass, sweets. ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. யார் இதுலயே strong field ligand? Who is the strong field ligand here? யார் strong field ligand? It is absolutely option C, cyano group. Super dakana. Very good. அடுத்ததா, which has highest spin only magnetic moment? யாருக்கு இருக்கறதுலே அதிகமான spin only magnetic moment இருக்கு? இதுக்கு number of unpaired electrons கண்டுபிடிங்க. ஓகேவா? Always remember, you can find the number of unpaired electrons in the molecule. Unpaired electrons கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் if it is 0, the value is 0. If it is 1, mu value என்ன? Mu value 1.8. If it is 2, then it is 2.8. 3 na, it is 3.8. 4 na, it is 4.9. 5 na, it is 5.9. ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சூப்பர், 200 அடிச்சாச்சு ராக்கனா. ஜஸ்ட் அடுத்ததா 250 லைக்ஸ் அடிச்சிடலாமா? எஸ், 250 லைக்ஸ் அடிச்சிடலாமா? எஸ். சூப்பர். 201 லைக்ஸ், 250 லைக்ஸ் அடிச்சிடலாம். லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. சரியா?
which has the highest spin only magnetic moment. யாருக்கு அதிகமான spin only magnetic moment இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டிகனா ஃபர்ஸ்ட் அவங்களோட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிங்க. இங்க இட் இஸ் D1 கான்ஃபிகரேஷன், ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். கரெக்டா? இங்க எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும்டாக்கனா? ஹியர் நோ அன்பேர்ட், இங்க 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இந்த கேஸ்ல 2+ ஓட கேஸ்ல என்ன ஆகும்? What will happen with 2+ ஓட கேஸ்? 2+ ஓட கேஸ்ல 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்க 3+ ஓட கேஸ்ல 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகம்னா ஆப்வியஸ்லி உங்க மேக்னெட்டிக் மொமெண்டம் அதிகம் as per this formula. அதனால 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வச்சிருக்கிற ஆப்ஷன் C is the correct answer. புரிஞ்சுச்சுங்களா? Thank you so much Anaga. Thank you so much Rakana. Yes. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய question coordination compounds ல இருந்து. So coordinationல the IUPAC name of this molecule என்ன? எப்பவுமே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டையான் யாரு, ஆனையான் யாருன்னு பார்க்கணும். இங்க கவுட்டர் அயான் இஸ் ஆனையான், இவன் வந்து கேட்டையான். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டையானோட பேர் எழுதிடலாமா? இப்போ எப்பவுமே காம்ப்ளெக்ஸோட பேர் எழுதும்போ ஃபர்ஸ்ட் லிகண்ட், அதுக்கப்புறமா தான் நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சரியா? LCU ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஷியாம் வைபு தான் போல, ஜாலிதான், ஒரே பாட்டா சொல்றாரு. கமான் கைஸ், ஃபோக்கஸ். இப்போ இங்க நீங்க எத்தனை லிகாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா you have 2 ligands. கரெக்டா? ஒரு அமைன் லிகாண்ட் இருக்கு, ஒரு குளோரோ லிகாண்ட் இருக்கு. இது ஆல்பாபெட்டிக்கல்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அமைன் எழுதணும், அதுக்கப்புறமா குளோரின் எழுதணும், தென் மெட்டல் கோபால்ட்டுக்கு போகணும், கடைசியா தான் உங்க லிகாண்ட் குளோரின்ட்ட வரணும். சரியா? இப்போ பேர் எழுதுங்க பாப்போம். பென்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் குளோரைடு, ஆர் பென்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் குளோரோ கோபால்ட் குளோரைடு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் குளோரைடு, குளோரோ இது வராது, கோபால்ட் ஃபர்ஸ்ட் வராது, அமைன் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ அதனால பென்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் 3 குளோரைடு இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? எஸ். தர்ஷினி, இஃப் பாசிபிள் இன்னைக்கு ஒரு 2 மார்க் எடுங்க, மத்தபடி கிளாஸ் கவனிங்கடாக்கண்ணா, கிளாஸ் ரொம்ப முக்கியம். சரியா? புரிஞ்சுச்சா? இல்லடா அது டைப்பிங் மிஸ்டேக், நான் டைப் பண்ணும்போது அப்படி வந்துச்சு, கேப் வரக்கூடாது. சரியா? கேப் வரக்கூடாது, அட்டஸ்ட் வச்சு இது பேர் எழுதணும். ஓகேவா? கேப் வரக்கூடாது. நான் டைப் பண்ணும்போது அப்படி தெரியாம டைப் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, so here we go with the next question. The number of geometrical isomerism possible for this structure is, இது MA3B3 ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்டா? அப்போ MA3B3 ஃபார்மேட் எத்தனை geometrical isomerism தரும்? 2. அதனால ஆப்ஷன் B is the right answer. அடுத்ததா effective atomic number of iron in this molecule is, effective atomic number of iron in this molecule is எவ்வளோ? நம்ம எல்லாருக்கும் அயனோட அட்டாமிக் நம்பர் தெரியும்ல, அயனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 26. கரெக்டா? 26. இப்போ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்ன? அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+. கரெக்டா? அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+. கரெக்டா? அதுக்கப்புறமா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் லிகாண்ட்ஸ் எவ்வளோ? இங்க 6 சைனோ குரூப் இருக்கு இல்லையா? 6 சைனோ குரூப் இருக்கு. அப்போ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் அந்த சைனோல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? அப்போ 6 into 2 minus 6 into 2 you will get -12. கரெக்டா? ரைட்டா? இப்போ இதோட முடியல, இந்த 12 இது கூட மைனஸ் பண்ணுங்க. சரியா? அப்போ 26 minus of -12 will become +12. உங்களுக்கான ஆன்சர், the answer is 38.
or approximately உங்களுக்கு ஒரு 36 38 வரணும். கரெக்டா? எஸ் எஸ் Fe2 பிளஸ்ல Feக்கு தானே 26 அதை யோசிக்கல. Fe2 plus 24 பாத்தீங்களா? எங்க விட்டாலும் நம்ம கையில தான் ஆன்சர். கரெக்டா? So 24 plus 12 will give you 36. எங்க விட்டாலும் பிடிப்போம்ல. So 36 is the right answer. Option B is the absolute correct answer. ஓகேவா? ஒன்னும் இல்லடா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? Feயோட ஆக்சிடேஷன் நம்பர் 26, இங்க Fe2 பிளஸ்ஸா இருக்கு. Fe2 பிளஸ் தான் 24, ஆக்சிடேஷன் நம்பர் +2. சரியா? இப்போ Cnோட குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? -1. அப்போ இங்க 6 சைனோ குரூப் இருக்கறனால -6. இந்த -6 ஆக்சிடேஷன் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் இவனை நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Fe கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -12. இந்த வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும்? Fe2 பிளஸோட அட்டாமிக் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது கூட மைனஸ் பண்ணணும். அப்ப 24 minus of -12 become +12. 24 plus 12 will give you 36. புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. டெக்கனா ரொம்ப ஈஸிடா. எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட் பிளஸ் 2 into number of ligands donating. இங்க ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுவீங்க. பட் ஃபார்முலாவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ஜஸ்ட் நான் சொன்ன இந்த மெத்தட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அழகா 2-3 ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறோம். which complex is optically active? ஒருத்த ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கணும்னா கைரல் கார்பன் இருக்கணும். இங்க யார்கிட்ட கைரல் கார்பன் இருக்கு? இங்க யார்கிட்ட கைரல் கார்பன் இருக்குடாக்கனா? இங்க யார்கிட்ட கைரல் கார்பன் இருக்கு? வெரி குட். En has a chiral carbon. So obviously option A is the right answer. Option A is the correct answer. அடுத்ததா hybridization of nickel in nickel cobalt என்ன? டோட்டலா 4 ligands, coordination நம்பர் 4. அப்போ hybridization என்ன? ஒரு S 3 P மொத்தம் 4, sp3. option A is the right answer. புரிஞ்சுச்சா? எஸ் எஸ். யாரா பாபா? ரிஷிகா கிளியரா? குமார் நிர்மலா கிளியரா? எஸ். அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் ஆர் டென்சிட்டி ஆஃப் EDTA என்ன? EDTA ஓட இல்லடாக்கனா நான் அடுத்ததா ஒருத்தங்களோட பேரு வந்துச்சு அத சொன்னேன். ஓகே, நோ ஃப்ளோல சொன்னப்போ உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நோ யாரப் வித்யா குமார் ரிஷிகா அப்படின்னு ஒரு பேரா சொல்லும்போ அடுத்த பேரா அது வந்துருந்துச்சு. உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு பேரா கேட்டிருக்கு போல. நோ வரிஸ் ராக்கனா. கமா வாங்க மெஹ்ருமா. இங்க நான் டோட்டல் நம்பர் ஆஃப் atoms or density of EDTA என்ன? EDTA என்னடாக்கனா? No worries ராக்கனா. It is obviously option C 6. ஏன்னா நமக்கு தெரியும் EDTA is hexadentate அப்படின்னு. அப்போ density 6. சரியா? density 6. ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போலாம். அடுத்ததா சொல்யூஷன்ல இருந்து क्वेश्चन பார்க்க போறோம். and here you go. molarity of pure water is approximately equal to. molarity of pure water is approximately equal to what? இது நிறைய क्वेश्चनல யூஸ் பண்ணுவீங்க. 55.5. ஓகே, நிறைய क्वेश्चनல யூஸ் பண்ணுவீங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க. 55.5. சத்யா நல்லா தைலத்தை எடுத்து பட்டையா தேய்ச்சுக்கோங்க. இன்னைக்கு தான் படிக்க முடியும். சோ அதனால give your maximum effort ராக்கனா. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. 0.1 m urea has a freezing point of இவ்வளோ freezing point of 0.1 m of NaCl solution எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? எஸ்.
யூரியாக்கு I வேல்யூ டெல்டா TF கண்டுபிடிங்க. NaClக்கு I வேல்யூ 2. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் வந்துரும். Very good Rakana. யூரியாவை பொறுத்தவரை what is the I value? It is a non-electrolyte. அப்ப I value 1. கரெக்டா? அப்ப யூரியாக்கு டெல்டா TF என்னவா இருக்கும்? I into K into KF into M. இங்க I value 1. Right. KF value என்ன? It is minus 0.186 into M value என்ன? M value 0.1. Multiply பண்ணீங்கன்னா you will get 0. How much? You will get 1.86. Okay, 0.1. You will get ஒரே நிமிஷம் தாக்கண்ணா போர்ட்ல இடம் பத்த மாட்டேங்குது அதான் விஷயமே. You will get actually 0.18 something. கரெக்டா? 0.18 something. அடுத்ததா freezing point of 0.1 m of NaCl கேட்டிருக்காங்க. அதே கான்செப்ட் தான். டெல்டா TF is equal to KF into NaClக்கு I வந்து 2, KF வேல்யூ வந்து minus 0.186. கரெக்டா? into 0. minus 1.86. M value வந்து 0.1. இதை multiply பண்ணீங்கன்னா what would be the answer? The answer would be minus 0.372. Okay வா? minus 0.372 டாக்கண்ணா. minus yes. அடுத்ததாக which solution will have the highest osmotic pressure? இதுல எந்த சொல்யூஷனுக்கு highest osmotic pressure இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷியாம். okay ஷியாம். no worries. ஷியாம் அநேகமா தூங்கலன்னு நினைக்கிறேன். எஸ். சோ இப்போ இதுல யாருக்கு highest osmotic pressure இருக்கும்டாக்கண்ணா? யாருக்கு highest osmotic pressure இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. I value வச்சே சொல்லிடலாம். குளுக்கோஸ்க்கு I value 1, யூரியாக்கு I value 1, NaClக்கு I value 2, but BaCl2க்கு I value 3. அப்ப I value அதிகம் தான், osmotic pressure அதிகம். அதனால ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? அடுத்த question. Henry's law constant for a gas is high. காரணம். Henry's law constant for a gas is high. காரணம். Gas is less soluble. Henry's constant அதிகமா இருக்குன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேஸோட solubility கம்மியா இருக்கும். Because KH is inversely proportional to solubility. அதனால gas is less soluble. Option B is the right answer. Clear? அடுத்த question. Mole fraction of solute in 1 molar aqueous solution is. Mole fraction of a solute in 1 molar aqueous solution is. I am listening to you for the first time, ma'am. Thank you Shanti Priya. Thank you so much Rakana. So mole fraction of solute in 1 molar aqueous solution is என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க? 1 molar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 molarனா 1 mole of solute divided by 1000 grams of water. கரெக்டா? 1 mole of solute divided by 1000 grams of water. அப்போ moles of water எவ்வளோ? நம்மளுக்கு என்னன்னு தெரியும். It is 1000 divided by 18 அப்படின்னு தெரியுமா? கரெக்டா? ரைட்டா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இங்க உங்களுக்கு குழப்பறதுக்காக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சில இதுவே 1 divided by 56.5 கொடுத்திருந்தா அது கரெக்ட். இதுவே ஆப்ஷன் டில இதுக்கு பதிலா 0.017 கொடுத்திருந்தா கரெக்ட். பட் இது ரெண்டுமே கொடுக்காததுனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். ஓகே. சோ இப்போ அடுத்த क्वेश्चन டேக்கனா பிரேக் விடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளால படிக்க முடியும். நம்ம ஹார்ட் அண்ட் சோல கொடுப்போமே டாக்டர் ஆகிறதுக்காக நினைக்கிறோம்னாக்கனா
we will give you, we will put our heart and soul for this. ஓகேவா? நம்ம கனவை நினைவாக்குறதுக்காக ஒரே ஒரு நாள் உழைப்போமே, கஷ்டப்பட்டு உழைப்போமே. சரியா? Thank you so much Bhargavi, thank you so much Rakana. Yes, if you all are ready to become doctors, put a fire and let us start the session. நம்ம இங்க நிறுத்த போறதில்ல. நம்ம நிறுத்த போறோம்னா அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் எய்ம்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? சோ நம்ம ட்ரீம் காலேஜ்ல போய் தான் நம்ம முடிக்கணும். ரைட்? நம்ம விஜயனா என்ன சொல்லியிருக்காரு? ஐ ஷோட் யூனா, ஸ்டார்டிங்லயே நான் உங்க எல்லாருக்கும் காமிச்சேன். நிறைய தடைகள் வரும் இல்லையா? நிறைய தடைகள் வரும். பட் there would be many stops. பட் நீங்க உங்க கோலை ஷூட் பண்ணியே ஆகணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயண்ணா சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் ஒரு ஃபுட்பால் கேம்ரா. எக்கச்சக்கமான தடயம் வெளியில இருந்து உள்ள இருந்து வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம அடிச்சு உடைச்சு போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் தான் இருக்கு. 24 hours யூட்டிலைஸ் பண்ணுங்க, மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரியா? எஸ், பண்ணிடலாமா? shall we? சூப்பர். ஒரு ஃபயரை போடுங்க so that we will start the session. Fine. இப்போ an ideal solution obeys. ஒரு ideal solution எதை obey பண்ணும்? ஒரு ideal solution எதை obey பண்ணும்? What will it obey? இங்கதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. Raoult's law ஒன்லின்னு கிளிக் பண்ணிருவீங்க. பட் Raoult's law is a special case of Henry's law. அதனால both Raoult's as well as Henry is the right answer. Both Raoult's as well as Henry is the right answer. Clear-ஆ? அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். அடுத்த கொஸ்டின். So அடுத்தது electrochemistry இருந்து தான் வரப்போகுது கண்ணா. So here you go with the very first question of electrochemistry. E naught of copper 2 plus E naught of zinc 2 plus கொடுத்துட்டா EMF of Daniel cell கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சவங்க 1.1 போட்டுருவீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இதுவே வேற செல் கொடுத்தாங்கன்னா, ஹாய் ஜெய்சாய், வெல்கம் ஆன் போர்ட். சூப்பர். கிங்கெட்டிஸ், டானி மே, வெரி குட் ராக்கனா. அஜய், வெரி குட். எல்லாரும் கலக்குறீங்க. சூப்பர். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. டேனியல் செல் தெரிஞ்சவங்க இப்படி போடுறவங்க, தெரியாதவங்க ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த மாதிரி E naught வேல்யூ தந்தாங்கன்னா பெரிய வேல்யூ இஸ் கேத்தோட் வேல்யூ. ஓகேவா? big value is your cathode value, small value is your anode value. அப்போ நீங்க EMF கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். EMF is equal to big value minus small value. சரியா? big value minus small value. இங்க big value 0.34, small value minus 0.76, மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுச்சா? சத்யா, டோன்ட் வரி ரக்கனா, நான் சொல்ற கான்செப்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, Faraday's first law of electrolysis-ல mass is directly proportional to charge. The constant of proportionality என்ன? இங்க constant of proportionality என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜோ, hi ரக்கனா, and thank you so much. Let us reach 250. ஓகே, இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ரெண்டாவது क्वेश्चनக்கு வந்துட்டோம். Faraday's constantல constant of proportionality என்ன? Constant of proportionality is Z ன்னு சொல்லுவோம். That is equal to E divided by 96500. இங்க இதை எங்க கொடுத்திருக்கான்? ஆப்ஷன் ஏல தான் கொடுத்திருக்கான். So option A is the right answer. ஜெயலட்சுமி, சூப்பர் டாக்கனா. ஜனனி, தமிழரசி, very good. தர்ஷினி காணமே. தர்ஷினி, where are you? Yes. Conductivity of a strong electrolyte on dilution என்னாகும்? Conductivity of a strong electrolyte on dilution என்னாகும்? தரணி, அகிலன், அஜய், செல்வராணி, ஆன்சர் பண்ணுங்க. Obviously conductivity கேட்டிருக்காங்க. Ionic conductance கேட்கல. Conductivity குறையும். Conductivity will decrease. But யாரு increase ஆகுவா? Ionic conductance increase ஆவா. Ionic conductance will be increased. புரிஞ்சுச்சா?
இல்லடா கண்ணா எப்பவுமே EMF வேல்யூ பாசிட்டிவா வராது. இட் டிபெண்ட்ஸ் சரியா. ஒரு சில நேரம் பாசிட்டிவ், ஒரு சில நேரம் நெகட்டிவ்ல கூட போகும். EMF நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அங்க ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம் சரியா. EMF பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ தமிழரசி, ஐ ஹோப் யூ ஆர் சீயிங் த வீடியோ. எஸ், ஓகே, கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, தரணி, தான்மே, எல்லாரும் கிளியரா பாருங்க. we will go on to the next question. okay, அஃப்ரிதி இருக்கீங்களா? the standard EMF of a cell with n is equal to 2 வந்து இவ்வளோ at this temperature. equilibrium constant Kc எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. Kc ஓட வேல்யூவை கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? E0 is equal to at equilibrium constant E0 is equal to 0.06 divided by n log of Kc. இங்க Kc தான் கண்டுபிடிக்கணும். n வேல்யூ என்ன அவனே சொல்லிட்டா 2ன்னு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் EMF 0.295 அவனே சொல்லிட்டான். ஓகேவா? சோ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0.295 is equal to 0.06 divided by n log of Kc தான் கண்டுபிடிக்கணும். இங்க n வேல்யூ 2வா? சோ இங்க n வேல்யூ நம்ம 2. ஐயோ சாரி அடைக்கனா தெரியாம எரேஸ் ஆகி போயிருச்சுடா. திருப்பி எழுதுறேன். இன்டூ 0.06 divided by 2 log of Kc. சரியா? இதையும் கட் பண்ணீங்கன்னா இது 0.03 ஆச்சு. அதையும் கட் பண்ணலாமா? 0.03ஐயும் அதையும் கட் பண்ணலாமா? எஸ், கட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? இதையும் கட் பண்றீங்க, ஈக்குவேட் பண்றீங்க. ஃபைனலா log of Kc என்னன்னு வருது? log of Kc 10ன்னு வருமா? கரெக்டா? அப்ராக்சிமேட்டா 10 பாயிண்ட் சம்திங் வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சிவரஞ்சினி எல்லாரும் ஆன்சர் பண்றாங்க. டே கண்ணா, தட் இஸ் a psychological trigger-ரா. வாங்க. that is something which will help you in your exams-ரா. so நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா? log of Kc 10. அப்ப Kc என்ன? Kc is equal to what? 10 to the power whatever value is here. அவ்வளவுதான். அதுதான் anti-log. சரியா? as simple as that. பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அந்த log out டேபிளுக்கு உல்டாவா போடுறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இங்க என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை 10 to the powerல போடுறீங்க. அதுதான் உங்க ஆன்சர். கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, சோ அதனால 10 to the power 10 is the right answer. Is EMF 0 here? நோடா கண்ணா, EMF is not 0. அவன் E0 value already கொடுத்திருக்கான். E value 0. Yes, at equilibrium E will become 0. அப்பதான் இந்த ஃபார்முலா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கிளியரா? See, at equilibrium E of a cell will become 0. E 0 ஆச்சுனா 0 is equal to E0 minus 0.06 divided by n log of concentration of product by concentration of reactant போடுவீங்க. At equilibrium concentration of product by reactant is equilibrium constant Kc. கரெக்டா? அப்ப இந்த E0 இப்படிக்கா கொண்டு வந்தீங்கன்னா the formula will become E0 is equal to இங்க minus கட் ஆயிரும். so 0.06 divided by n log of Kc. இதுதான் equilibrium constantக்கும் E0க்குமான ரிலேஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லாஸ்ட் ஸ்டெப்ல log of Kc is equal to 10 ன்னு போட்டிருக்கோம். அப்ப இந்த log எடுக்கணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை 10 to the powerல போட்டுருங்க. இங்க 10 இருக்கா? அப்போ 10 to the power 10. இங்க எக்ஸாம்பிளுக்கு 8 இருக்கா? அப்போ 10 to the power 8. இங்க எக்ஸாம்பிளுக்கு 9 இருக்கா? அப்போ 10 to the power 9. புரிஞ்சுச்சுங்களா? இப்படிதான் ஆன்டி லாக் எடுக்கணும்டா. ஆன்டி லாக் சூப்பர் ஈஸி. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணா இட் இஸ் சூப்பர் டூப்பர் ஈஸி. ஓகே, காட் இட்? ஓகே ஸ்ரீநிதி, ப்ளீஸ் பி பேக் சூன். சரியா? அடுத்த கொஸ்டின். சால்ட் பிரிட்ஜ் இன் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணோம். ஓகே, பரவாயில்ல அஃப்ரா, பட் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் வாட்சிங் த ரெக்கார்டிங். சரியா? ரெக்கார்டிங் பாத்துருங்க அஃப்ரா, ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். சோ நமக்கு என்ன தெரியும்? இட் வில் allow ion flow, maintain electrical neutrality and will resist
liquid junction potential. இது மூணும் தான் உங்களோட electrochemical cellோட வேலையே. ஒன்னு ion flow allow பண்ணும் so that system will be a closed system. ரெண்டாவது electrical neutrality maintain பண்ணும். மூணாவது liquid junction potential maintain பண்ணும். சரியா? கிளியரா? ஓகே. அடுத்த क्वेश्चनக்கு போலாம். ரிஜோனி very good ரிஜோனி. அடுத்ததா chemical kineticsல இருந்து தான் क्वेश्चन பார்க்க போறோம். So here you go with the very first question. கவிஷ் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரிஜோனி ஆன்சர் பண்ணுங்க. மெஹ்ருமா, ஸ்ரீபா, குமார் நிர்மலா, கிட்டி, தமிழரசி அகாடமி, தமிழரசி where are you? Anu is there. Okay. So answer this question ra. Answer this question. ஜித். Okay, ஷாம் எங்க போனாரு? வரலையே, 5 minutesல வரேன்னு சொன்னாரு, காணோம். For a first order reaction, half-life is independent of what? For a first order reaction, half-life is independent of what? Half-life is independent of what? It is independent of initial concentration. Very good. And half-life is equal to 693 divided by K. அப்படிங்கிற formula இருக்கும். It is independent of your this thing. Okay va? So zero order பொறுத்தவரை half-life is dependent on pressure. Concentration. First order la independent. Second order la once again it is dependent. சரியா? So இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முக்கியம். Okay? Afra, I have not seen Rakana. I might have missed it. But கவலைப்படாதீங்க, I'll see. Okay, after the class I will see. So, அடுத்த question. இதுக்கு யார் first answer பண்ண போறீங்க? ரஞ்சித் answer பண்ண போறாரா? பிரியோலின் answer பண்ண போறாங்களா? ரிஷிகா answer பண்ண போறாங்களா? தமிழரசி answer பண்ண போறாங்களா? தர்ஷினி answer பண்ண போறாங்களா? யார் answer பண்ண போறாங்க? சத்யா answer பண்ண போறாங்களா? சத்யா போகாதீங்க. I want you here. The rate constant of a reaction doubles when temperature increases from 300 Kelvin to 310 Kelvin. Activation energy approximately என்னவா இருக்கும்? What is the activation energy? Activation energy approximate என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நம்ம எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும்ல. இங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்கானா? rate constant of reaction when temperature increases. R value கொடுத்திருக்கா. R value கொடுத்தாவே இது first order தான். சரியா? R value கொடுத்தா இது first order. So we know K is equal to 2.303 divided by T log of concentration of product. அந்த concentration differences வரும் இல்லையா? Okay. So answer solve பண்ண ஆரம்பிச்சிடலாமா? This is a very easy question. So solve பண்ணி answer சொல்லுங்க. Option A. Yes. Arrhenius equation. Arrhenius equation தான். ஏன்னா இங்க concentrations கொடுக்கல. அப்போ Arrhenius equationக்கு தான் போயாகணும். Activation energy கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? Arrhenius equationல வேல்யூவை substitute பண்ணலாம். Log of A is equal to EA by 2.303 into R value. ஓகேவா? வேல்யூவை substitute பண்றீங்க. அழகா ஆன்சர் வந்துரும். What is the answer? The correct answer is option A, 52.9. புரிஞ்சுச்சா? 52.9 is the correct answer. அடுத்ததா, for the reaction 2A plus B gives C plus D, rate law வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க அவன் கொடுத்துட்டான். சரியா? rate law என்னங்கிறத அவனே இங்க கொடுத்துட்டான். Right? The order என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். overall order கேட்டிருக்கான். அழகா ஆன்சர் பண்ணிடலாமா? rate law இருந்து அழகா ஆன்சர் பண்ணிடலாமா? How will you find the order of this reaction ரக்கனா? இங்க பாருங்க, ஏக்கும் பவர் 1, பிக்கும் பவர் 1. அப்போ overall order is 1 plus 1, 2. Anything which comes on the top of rate law, on the top of concentration as power is your order. அதை வச்சு overall order கண்டுபிடிச்சிருங்க. சரியா? Fine. The unit of rate constant of a zero order reaction is, நமக்கு formula தெரியும். எந்த ஆர்டரா இருந்தாலும் ஃபார்முலா வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 minus n s minus. இங்க என்னங்கிறது ஆர்டர். கரெக்டா? அப்போ இங்க n-க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get mole liter inverse s inverse. அதனால ஆப்ஷன் B is the right answer. 0 ஆர்டருக்கு ஆப்ஷன் B is the right answer. சரியா? இங்க A minusங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர்,
இங்க L mole inverse அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர். கரெக்டா? இது வந்து தேர்ட் ஆர்டர். சோ அவ்வளவுதான். அடுத்ததா half life of a first order reaction is இவ்வளோ, rate constant எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. half life of a first order கொடுத்து rate constant கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல it is independent of initial concentration. T half is equal to 0.693 divided by K அப்படின்னு தெரியுமா? இங்க K தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? இன்டர்சேஞ்ச் பண்ணா what will you get? You will get K is equal to 0.693 divided by T half. கரெக்டா? அப்ப வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனா what will you get? You will get 0.693 divided by 6.93. கரெக்டா? இதுவும் கட்டு, இதுவும் கட்டு. இது 1 times தான், இது 0.1 times. கரெக்டா? Yes. So அதனால what could be the right answer ராகனா? Option B could be the right answer. 0.1 is the absolute correct answer. Very good, very good. Ranjit, Rishi, Cupid, Rijon, Tanmay, Ananya எங்க போனாங்க? I cannot see Ananya. Kavish, Pyari Allah, தமிழரசி, அஜய், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த கொஸ்டினுக்கு அப்படியே போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு சந்தோஷகரமான விஷயத்த சொல்லியே தீரணும். So yes guys, we have finished physical chemistry. Physical chemistry முடிச்சாச்சு. Inorganic chemistry துவம்சம் பண்ணியாச்சு. So physical and inorganic நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்ததா எதுக்கு போனா ஆர்கானிக். ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு குட்டி எனர்ஜி செக் பண்ணிடலாமா? எஸ், ஒரு குட்டி எனர்ஜி செக் பண்ணிடலாமா? ஃபயரை தெறிக்க விடுங்க பாப்போம். Let me see fire in the comment section. 235 likes. Super super super. செந்தில், I am not at all going to give break. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கு. அந்த 5 நிமிஷம் கூட நீங்க வேஸ்ட் பண்ண கூடாது ராக்கனா. Wonderful wonderful. மோனே, ஹாய் ஹாய் மோன். மோனா ஹாய் ராக்கனா, ஹாய் ராக்கனா. அனிருத் சூப்பர். ரிஜான் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். தமிழரசி, அஜய், மாசாக்கனா. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜிஓசி அண்ட் ஹைட்ரோகார்பன்ல இருந்து क्वेश्चंस ஆரம்பிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இதுல யாரு ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையான் ராக்கனா? இதுல யாரு ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையான்? ரிஜான் 100 times ஃபயர். சூப்பர் சூப்பர் சூப்பர். தன்மே, ஸ்ட்ரென்த், மாஸ் ராக்கனா, மாஸ். இப்போ சொல்லுங்க, இதுல யாரு மோஸ்ட் ஸ்டேபிளான கார்போகேட்டையான்? யாரு மோஸ்ட் ஸ்டேபிளான கார்போகேட்டையான்? அனன்யா எங்க? அனன்யாவோட மெசேஜ் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. யாரா கண்ணா? ஐயோ, எஸ், ஐ cannot find அனன்யா in YouTube. சாரி, இதுல அனன்யாவை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஐயோ, இது வேற யாரோ. அனன்யா, are you here? Are you here? யாருக்காச்சும் அனன்யாவை தெரியும்னா வர சொல்லுங்க. She is not in the class. Which of the following is the most stable carbocation? இதுல இருக்கறதுலே யார் ரொம்ப most stable? Okay, யார் ரொம்ப most stable? C ஆ D ஆ A வா B ஆ? Okay, தன்மை. Very good, very good. கர்நாடகா. I am also in Karnataka டா கண்ணா. நான் இப்போ பெங்களூர்ல தான் இருக்கேன். C ஆ? கன்ஃபார்மா? சரி, as per hyperconjugation C தான். பட் இங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா? இவனை பார்க்கவே இல்லையே நீங்க. இவன் யாரு? C6H5CH2 plus
பென்சாயிலிக் ஸ்ட்ரக்சரா எப்பவுமே கார்போகேட்டையோனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெசனன்ஸ பாருங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிளான கார்போகேட்டையான் இஸ் யோர் பென்சாயிலிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா your allelic structure, அதுக்கப்புறமா non-resonating structure or other resonating structures. சரியா? ரெசனன்ஸ் பார்க்க முடியலனா தான் அடுத்ததா ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு வரணும். இந்த ஆர்டர் எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? once you cannot find any resonance, அப்பதான் you should go with hyperconjugation. 3 degree, 2 degree, 1 degree, then methyl group. சரியா? After which hyperconjugationum பார்க்க முடியலனா then you will go with inductive effect. Please note it down. Then you will go with inductive effect. Always remember, minus I group increases carbocation stability. Minus I group increases carbocation stability. இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாலாவதா என்ன பண்ணுவீங்க? You will see if there is any aromaticity or cyclic structure இருந்தா அது ரொம்ப stable. And அஞ்சாவதா you will see hybridization. sp2 is more hybridized than, அதாவது sp2 ன்னு சொல்லும்போ double bond is more hybridized than triple. Clear? Is it clear? இந்த ஆர்டரை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? When are you coming to Hyderabad? I will come soon, Dakana. I will come soon. Negashri, it is already been shared. டேய் நேத்துக்கே நான் ஷேர் பண்ணிட்டேன்டா. It has already been shared. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நேகாஸ்ரீ. இந்த வீடியோ இருக்குல்ல, எல்லா கெமிஸ்ட்ரி வீடியோஸையும் நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். So those who do not have the material, please note it down. இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் ஷீட், மாஸ்டர் ஷீட் ஃபார் கெமிஸ்ட்ரி. இந்த ஷீட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மூணுமே கவர் ஆயிரும். அதற்கான ஃபார்முலா, நேமிங் ரியாக்ஷன், ரியேஜென்ட்ஸ் வித் யூசஸ், எக்ஸெப்ஷன், கன்வர்ஷன், ட்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரியா? யூ கேன் ஜஸ்ட் see here. பாத்தீங்களா? ஃபார்முலாஸ் ஃபுல்லா சாப்டர் வைஸா கொடுத்துருக்கேன். கரெக்டா? அதுக்கப்புறமா I have given you all the exceptions, like P blockல என்னென்ன exceptions, MOTல என்னெல்லாம் இருக்கு. Hi back. Hi Kamalakannan. Welcome on board. VAC Timal, welcome on board. Welcome on board, Rakana. In Bangalore, HSR sector 3, Rakana. HSR sector 3 to be exact. So, இந்த மாதிரி exception cases எல்லாமே, then நேமிங் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸெப்ஷன்ஸ் ரெட் கலர்ல கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ டவுன்லோட் திஸ் PDF. யாராச்சும் டவுன்லோட் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லைக் த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் மெமரி பேஸ்ட் கான்செப்ட். ஓகேவா நேகாஸ்ரீ? அண்ட் எவ்ரி ஒன் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? ஓகே. அசிடிட்டி ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம்டா கண்ணா. சேம் கான்செப்ட் ஒன்லி. I'll show you. There is a question, அது வழி நான் காமிச்சு தரேன். சரியா? So as of now, are you guys clear? And ரொம்ப முக்கியமா போஸ்ட் மீட்டப், நீட்டுக்கு அப்புறம் இல்ல மீட்டப் யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணலனா இதோ இங்க லிங்க் இருக்கு. சரியா? நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கல, அதுக்கு கீழே நம்ம சேனல் பேருக்கு கீழே நம்ம ஃபார்முலா ஷீட்டுக்கும் கீழே ரெண்டாவதா போஸ்ட் மீட்டப் எக்ஸாம் மீட்டப் ரிஜிஸ்டர் நவுன் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. ஓகேவா? அக்ராஸ் தமிழ்நாடு மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸை நம்ம கவர் பண்றோம். டேக்கானா நீங்க எதை கிளிக் பண்றீங்களோ அங்க என்ன கவுண்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து லைக் எங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க ஒரு ஏரியாவையும். ஸோ மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சரியா? திஸ் இஸ் லைக் அ கவுன்சிலிங் செஷன் ராடே. நான் உங்களை மீட் பண்றதுக்காக தனியா வர மாதிரி இருக்கும். ஸோ எஸ். Hi Darshini. I was asking where Darshini went. Okay, அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? Shall we move on to the next question? எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கல்ல? சத்யா, அந்த PDF ஃபுல்லா படிக்கணும் சத்யா. It is not like you should only see one concept alone. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த PDF ஃபுல்லா ரிவிஷன் கேப்சூலா யூஸ் பண்ணுங்க.
ஓகேவா? கண்டிப்பா மார்க் வரும். சரிங்களா? அடுத்த question. Markovnikov's rule states that in addition of hexane with an unsymmetrical alkane, என்ன ஆகும்? What will happen? 2 times பண்ணிட்டேன் மேம். என்ன பண்ணிட்டீங்க? Dekana, answer this question. Markovnikov's rule states that in addition to HX to an unsymmetrical alkene, என்ன ஆகும்? மேம் எனக்கு ரொம்ப லாங்கா இருக்கு மேம். டோன்ட் வரி இனோல். ரொம்ப ஈஸிடா டேய். ஹைட்ரஜன் goes to where? Markovnikov's rules பொறுத்தவரை it is not like hydrogen will go to more substituted carbon. Hydrogen will go to less substituted carbon. ஏன்னா less substituted carbonல தான் hydrogen அதிகமா இருக்கும். ஓகேவா? less substituted carbonsல தான் hydrogen அதிகமா இருக்கும். more substituted carbonsல அதிகமா like இது வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே தர்ஷினி, அதே கான்செப்ட் தான். ரிச் கெட்ஸ் ரிச்சா, புவர் கெட்ஸ் புவர். இங்க நம்ம காசு துட்டு வந்து ஹைட்ரஜன். ஓகேவா? ரைட்டா? அடுத்த கொஸ்டின். which of the following exhibits geometrical isomerism? இதுல யாரு geometrical isomerism காமிப்பா? இதுல யாரு கண்டிப்பா geometrical isomerism காமிப்பா? ஹரிணி, let me tell you one thing. Rome was not built in one day. சரியா? ஸோ இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். 1 butene வாய்ப்பே இல்ல மேம். ப்ரோபீன் ஐசோபியூட்டிலீன் நோ. 2 butene is the right answer. அடுத்ததாக the number of sigma and pi bonds in vinyl acetylene is. ஒரு vinyl acetylene எவ்வளோ சிக்மா and எவ்வளோ pi bonds இருக்கு? నేను తెలంగాణ బిడ. ఓకేవా భార్గవి? Dekana, the concept is very simple ra. HCl, HBr, HI, HCl, HBr, HI எடுத்துக்க மாட்டோம் மோஸ்ட்லி. இது மட்டும் தனியா ஒரு டபுள் பாண்டா அட்டாக் பண்ணுதுன்னா that time it will follow Markovnikov's rule. இல்ல அது கூட HCl, HBr கூட peroxide இருக்கு, அது டபுள் பாண்டா அட்டாக் பண்ணுதுன்னா then it will follow anti Markovnikov's rule. Markovnikov's rule பொறுத்தவரை rich gets richer. அதாவது நம்ம இங்க ஹைட்ரஜன் தான் நம்மளோட காசு. சரியா? ஹைட்ரஜன் இஸ் our money. அப்போ இந்த HBrஓ HClஓ ரெண்டா பிரியும்போ இந்த ஹைட்ரஜன் இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்துல 2 கார்பன் இருக்குல்ல, அந்த 2 கார்பன்ல எந்த கார்பன்ட்ட அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அங்கதான் போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஹாய் வர்ஷா நேதா, தேங்க்யூ சோ மச் ரகனா, தேங்க்யூ சோ மச். சிவகுமார், பயத்தை ப்ராசஸ்க்குள்ள அப்படியே புகுத்துங்க. Please ensure that you are focusing only on your preparation, not on your results. ஓகேவா? ப்ரிப்பரேஷன்ல சேனல் பண்ணுங்க, அது ஒரு பெரிய ஆங்கரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரியா? உங்க பயத்தை அப்படியே நான் படிக்கல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க, அப்படி சேனலிங் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். சோ Markovnikov's ரூலை பொறுத்தவரை பெராக்சைடு இருக்காது. இதுவே ஆன்டி மார்கோனிகோவ்ல பெராக்சைடு இருக்கும். மார்கோனிகோவ்ல ரிச் கெட்ஸ் ரிச்சர், நம்ம ஹைட்ரஜன் தான் காசு. டபுள் பாண்ட்ல இருக்கிற 2 கார்பன்ல எங்க அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க இந்த HCl or HBrல இருக்கிற ஹைட்ரஜன் போய் சேரும். இதுவே ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் ரூலை பொறுத்தவரை என்ன ஆகும்? டபுள் பாண்ட் உடையிற நேரத்துல எங்க கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ புவர் கெட்ஸ் ரிச்சர். ஏன்னா இவன் தான் நம்மளோட கவர்மெண்ட். சரியா? சோ புவர் கெட்ஸ் ரிச்சர், எங்க கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ஹைட்ரஜன் போகும். ஓகேவா? கிருஷ்ணகிரி பட் மீட் அப். சோ சத்யா, சீரியஸ்லி உண்மையிலே எனக்கு ரொம்ப
you know, I feel very, very proud, Rakana. Thank you so much. உண்மையிலே எஸ் விஷாலி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன்டா கண்ணா. After a long time I'm seeing you. How are you? Which is most acidic? Which is most acidic? இதுல யாரு ரொம்ப acidic? Come on, நம்ம கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் வாங்க. Which is most acidic? இதுல யாரு ரொம்ப acidic? ஏ Sam Matthew, let me tell you one thing. This is not, I'm not talking with overconfidence, but with experience. I've seen the paper for the past 12 years. So, on the experience, HCl will also conclude with Markovnikov as well as anti-Markovnikov's rule. Okay, va? H2O2, peroxide varada porthu. Not just H2O2, vera edachu peroxide vanda kuda anga apdida work agum. Okay, so don't talk like that. I know what is right and wrong. Which is most acidic dakana? Idhula edhu romba acidic? Obviously ethane. Ena S character inga adhigama irukku. S character adhigama irundha acidic strength adhigama da irukum. Okay va? Yes, S character adhigama irundha acidic strength adhigama da irukum. Adutha question, haloalkanes and haloarenes வந்து SN2 reaction is favored by which of the following? இதுல யாரு SN2 reaction கூட favor பண்ணுவா? SN2 reaction கூட favor பண்ணுவா? சொல்லுங்க. இதுல யாரு SN2 reaction கூட favor பண்ணுவா? டேய், இன்னுமாடா NCERT-ல கொடுத்திருக்கிற எல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்க? Do you really feel that? NCERT-ல stereochemistry ஒரு டீ கப் சைஸுக்கு தான் கொடுத்திருப்பான். But you have to learn nearly 3 pages of concept for your NEET. So, Sam, don't blindly follow NCERT, Rakana. Don't blindly follow NCERT. Okay, va? Yes. அடுத்ததா SN2 reaction is favored by 3 degree, 2 degree, 1 degree. SN2-வை பொறுத்தவரை அங்க ஒன் ஸ்டெப்ல ரியாக்ஷன் முடியணும். ஒன் ஸ்டெப்ல ரியாக்ஷன் முடியணும்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கணும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கணும்னா பல்கி குரூப் இருக்க கூடாது. அப்ப obviously 1 degree is the right answer. Option C is the absolute correct answer. Okay va? அடுத்ததா the order of reactivity of alkyl halides in SN1 reaction. SN1 reaction ஓட ஆர்டர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இனுல் I will come to மதுரை ராக்கனா. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், அப்புறம் பாண்டிச்சேரி, சென்னையில 3 பிளேஸ், ஆவடி, பெரம்பூர், அப்புறம் அண்ணா நகர் 3 இடத்துலயும் வர மாதிரி இருக்கும். SN1 reaction, SN2 க்கு அப்படியே ஆப்போசிட். SN2 வந்து 1 2 3 தான், இவன் 3 2 1. ஏன்னா இங்க பல்கி குரூப் இருந்தாதான் SN2ல அந்த கார்போகேட்டையான் பிரியும். கரெக்டா? அதனால ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? Okay, அடுத்த question. In aryl halides do not undergo SN1 or SN2 reaction. காரணம் என்ன? ஏன் aryl halides SN1 SN2 reactionல இருக்காது? ஹரிஷ், ஷியாம், மரியா, பிரியோலின், வர்ஷா, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க. aryl halides பொறுத்தவரை டேக்கனா யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து aryl halides-னா நம்மளோட ஒரு பென்சைல் ரிங் இங்க இருக்கும். கரெக்டா? இங்கதான் குளோரினோ ஹாலஜனோ வாட் எவர் இஸ் தட். இங்க ஆல்ரெடி ரெசனன்ஸ் இருக்கு. ரெசனன்ஸ் இருக்கறனால இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளா இருக்கு. கரெக்டா? எஸ். அண்ட் இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னால இந்த ரிங் கூட இந்த ஹாலஜன் ஓவர்லாப் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த கார்பன் அண்ட் இந்த ஹாலஜனோட பாண்ட்
due to this resonance nature இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குமா? கரெக்டா? ஸ்ட்ராங்கா இருக்குன்னா the bond is shorter, right? This bond is said to be strong. காரணம் due to resonance structure the bond is short. நேச்சுரலா இருக்கிறத விட அந்த bond ஷார்ட்டா இருக்கு. அப்போ bond ஷார்ட்டா இருக்குன்னா it is hard to break. bond ஷார்ட்டா இருக்குன்னா it is hard to break. அதனால்தான் இது SN1 SN2 reaction காமிக்க மாட்டேங்குது. So CX bond has a partial double bond characteristics is the right answer. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுச்சா? Yes, Akshaya, Haripriya, I can see all of you. What happened? When one bromopropane reacts with alcoholic KOH, major product என்னடாக்கனா? Major product என்ன? Vishali, please don't worry da Kana, you have got this. இன்னைக்குள்ள 3 கிளாஸ் காச்சு வந்துருங்க. ஓகேவா? இன்னைக்கு மார்னிங் இப்போ நம்மளோட கெமிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டு இருக்கா. ஈவினிங் 6 o'clock நம்மளோட ஒரு ப்ரெடிக்ஷன் கிளாஸ் இருக்கு. அது முடிச்ச கையோட ஈவினிங் 6 o'clock ப்ரெடிக்ஷன் கிளாஸ் முடிச்ச கையோட அடுத்த நாள் காலையில மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 o'clock நம்ம கெமிஸ்ட்ரி ஃபைனல் ரிவிஷன் PCB ஃபைனல் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கும் வந்துருங்க. இஃப் யூ ஆர் ஃபேசிங் டிஃபிகல்ட்டி இன் வேக்கிங் அப் early tell me, I will call you, I will wake you up. சரியா? பட் மறக்காம வந்துருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், 1 bromopropane ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணா புரோமோ குரூப்பா அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரோபீனா மாத்திரும். கரெக்டா? டபுள் பாண்டை இன்சர்ட் பண்ணிரும். சோ அதனால ஆப்ஷன் சி ப்ரோபீன் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். Which compound exhibits optical isomerism? இதுல எந்த காம்பவுண்ட் ஆப்டிகல் ஐசோமரிசம் காமிக்கும்? ராஜலட்சுமி, நான் 3 கிளாஸ் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் ஃபுல்லா பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள கிளாஸ் ஃபுல்லா பார்க்கணும். அண்ட் நாளைக்கு காலையில 4 மணிக்கு நம்ம PCB ஃபுல் ரிவிஷன்ல கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதையும் பார்க்கணும். இத மூணுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷார்ட்டா you will get 140+. ஓகேவா? you will get 140+. நான் இதை எழுதி தரேன். இதுல யாரு ஆப்டிகல் ஐசோமரிசம் காமிப்பா? ஆப்வியஸ்லி 2 குளோரோப்ரோபேனா, பியூட்டேனா, 1 குளோரோப்ரோபேனா, இல்ல குளோரோமீத்தேனா? 2 குளோரோபியூட்டேன் is the right answer. புரிஞ்சுச்சா? 2 குளோரோபியூட்டேன் is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். அடுத்ததா ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? எனக்கண்ணா ஆரம்பிச்சிடலாமா? Divya, come to 3 classes Rakana. That is all I could say. Fine. அடுத்ததா Lucas test distinguish alcohols by reactivity. The fastest reacting is Lucas test. The fastest reacting யாரு? Fastest reacting யாரு? Lucas test fastest reacting is our 3 degree alcohol. Very good. Rajan, Ajay, Janani, Tamilaraசி, super அக்கனா. Very good. கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மகாவித்யா, very good. அடுத்த question. Phenol is more acidic than ethanol because இந்த question நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம். Very important question. காரணம் phenol உள்ள phenoxide is resonance stabilized. அதனால it is more acidic. Resonance இருந்தாவே acidic strength என்ன ஆகும்? Resonance இருந்தாவே acidic strength increase ஆகும். ஓகேவா? அடுத்ததா the product of reaction of ethanol
with concentrated H2SO4 at 170 degrees Celsius. அதாவது high temperatureல எத்தனால concentrated H2SO4 கூட react பண்ண வைக்கிறோம். இங்க என்ன நடக்கும்? Dehydration நடக்கும். Water molecule remove பண்ணுவோம். ஓகேவா? Water molecule remove பண்ணுவோம். Water molecule remove பண்ணா balance என்ன இருக்கும்? Of NEET exam, fear one girl. Satya, I heard that Rakana. It was in Kota, right? Kotala நான் கேட்டேன். ஓகே, நான் அந்த இன்ஸ்டியூட் பேரை சொல்ல விரும்பல. பட் அது நான் உண்மையிலேயே ஐ வில் நாட் சே இட் இஸ் பாவம் வந்தால் அது குழத்தணும். எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையில எதிர்த்து நிக்கணும். அதுதான் தைரியம். இந்த மாதிரி பயந்தெல்லாம் நடுங்க கூடாது. ஜெயிச்சாலும் தோட்டாலும் மீசையம் இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஜெயிச்சு காமிக்கணும். அதை விட்டுட்டு பயப்படவெல்லாம் கூடாது. ஓகேவா? எஸ். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எத்தனால்ல உங்களுக்கு இந்த OHம் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் போயிடுச்சுன்னா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைஸ் ஆகும். அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி ஈத்தேன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which gives positive iodoform test? இதுல யாரு பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட் கொடுப்பா? வாட்டர் இஸ் நியூட்ரல் ரக்கனா. வாட்டர் இஸ் நியூட்ரல். யாரு உங்களுக்கு பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட் தருவா? யார்கிட்ட? CH3 கார்பன் ஆக்சிஜன். CH3 கார்பன் ஆக்சிஜன் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அவங்கதான் அயோடோஃபார்ம் டெஸ்ட் தருவாங்க. இங்க யார்கிட்ட இருக்கு? மெத்தனால்ட்ட இல்ல 1-propanol சொல்ல முடியாது because it is bonded. எத்தில் பித்தர்ச்சரி முடியாது. ஈத்தனால் எஸ், ஏன்னா எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் CH2OH. கரெக்டா? இங்க CO குரூப்பும் CH3யும் ஃப்ரீயா இருக்கு. ஹைட்ரஜன்லாம் பெரிய ஆளே இல்லை. சரியா? அதனால ஃப்ரீயா இருக்கு. So that is how this comes into play. Okay. அடுத்ததா Williamson's ether synthesis uses what? We all know ஒரு சோடியம் ஆல்காக்சைடையும் ஒரு ஹாலோ குரூப்பையும் யூஸ் பண்ணும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா aldehyde ketones and carboxylic acid கான question. Which of the following gives positive tolerance test? Positive tolerance test யாரு தருவா? Always remember benzaldehyde tolerance test fillings test தராது. சரியா? Akshaya, please focus on the revision. Please focus on the revision. 140. Come on guys, classல focus பண்ணுங்க. classல focus பண்ணுங்க. யாரு positive tolerance test தருவா? அசிட்டோன் தராது, பென்சோஃபினோன் தராது, மெத்தில் கீட்டோன் தராது, கீட்டோன் தரவே தராது. அசிட்டால்டிஹைட் இஸ் த ரைட் ஆன்சர். ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு என்ன தேவை? It needs alpha hydrogen. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்ததா Cannizzaro reaction is observed in what? இதுல யாரு Cannizzaro reaction தருவா? சொல்லுங்க. டேக்கனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பயம் நல்லதுதான். ஓகே, பயம் நல்லதுதான். பயம் கண்டிப்பா வேணும் தான். பயம் இருந்தாதான் ஒருத்தன் மேல முன்னேறுவான். அதனால பயம் வருதுன்னு பயப்படாம அத சேனல் பண்ணுங்க. Channel it for your preparation. ஓகேவா? Channel it towards your preparation. All right. Right. இப்போ Cannizzaro reaction is observed in. Cannizzaro எங்க பார்க்க முடியும்? மெத்தனால் ஆப்ஷன் B ல பார்க்க முடியும். அடுத்ததா the most acidic compound is. இதுல வச்சே most acidic compound யாரு? இருக்கறதுலே most acidic compound யாரு? Obviously டேக்கனா இது என்னடா கேள்வி? Seriously man, this is very very easy. ரொம்பவே ஈஸியான क्वेश्चन. சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? Yes, it is none other than
or acetic acid. Always remember the order. Carboxylic acid kapram phenol varum, phenol kapram water kapram alcohol. Okay va, இப்படிதான் உங்களுக்கு ஆர்டர் இருக்கும். சரிங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் phenol, phenol அப்புறம் water, water அப்புறம் சத்யா, no worries, you will get Rakana, you will get. By God's graces, நீங்க எல்லாருமே நல்ல மார்க் வாங்குவீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நான் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் லைக் நம்ம ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கணும். ஸ்பெஷலா இன்னைக்கு கிளாஸுக்கு. ஸோ அதனால டோன்ட் வரி ராக்கனா, யூ வில் கெட் இட். நீங்க எல்லாருமே வாங்குவீங்க. சரியா? அடுத்ததா HVZ reaction halogenates carboxylic acid at HVZ reaction எந்த இடத்துல ஹாலோஜனேட் பண்ணும்? எந்த இடத்துல ஹாலோஜனேட் பண்ணும்? எஸ், யாரும் பயப்பட வேணாண்டாக்கண்ணா, எல்லாரும் நல்ல மார்க் வாங்க போறீங்க. ஐ எம் டெல்லிங் யூனா. சி கவிபாலன், ரிஜான், தமிழரசி, அனு, ஹரிப்ரியா, அனன்யா எல்லாருமே நல்ல மார்க் வாங்க போறீங்கடா. ஓகேவா? எஸ் மகாவித்யா, ஹாய். சாதனா, ஹாய் ஹாய். ஸோ ஆல்பா பொசிஷன்ல தான் எப்பவுமே கனெக்ட் ஆகும் ஹெல் ஜெலன்ஸ்கில. இதுல எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? இதுல எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? டாக்டர்ஸ், ஹாய் சாதனா, வெல்கம் ஆன் போர்ட். மேம் இல்ல ஷியா, மறக்கல டாக்கண்ணா. சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இங்க யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹாய் ஹாய் பிஎஸ்சி திமால், யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்? யார்கிட்ட அதிகமான குளோரின் இருக்கோ அவங்கதான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக அமைன்ஸ் அண்ட் டயோசோனியம் சால்ட் தான் பார்க்க போறோம். 2 more chapters to go dakana, 2 more chapters to go and you are done and dusted with the question practice with the PYQs. இப்போ Hinsberg reagent is used to distinguish between Joe, thank you my dear. Dekana இன்னும் 40 questions only, 40 questions solve பண்ணுங்க. Option C, very good. Hinsberg reagent 1 degree, 2 degree, 3 degree amines பிரிச்சு காமிப்பா. அடுத்ததா aniline is less basic than ammonia. காரணம் என்ன? aniline is less basic than ammonia. காரணம் என்ன? What is the reason ராக்கனா? சாரி 40 likes நான் சொன்னேன். 40, ஐயோ ராமா. தேக்கனா இன்னும் 40 likes தான்டா. சோ மறக்காம போட்டுருங்க. சரியா? aniline is less basic than ammonia. காரணம் என்ன? aniline resonance இருக்கு. resonance இருக்கக்கூடிய structures are all bent towards acidic nature. resonance இருந்தாவே acidic nature இருக்கும். அதனால்தான் அதுக்கு less basic னு சொல்றோம். resonanceனால என்ன உருவாகுது? நைட்ரஜன் அண்ட் delocalized ring இடையே ஒரு கனெக்ஷன் உருவாகுது. கரெக்டா? resonance கண்டினியூ ஆகுது. So option B is the right answer. Yes ஹேமப்ரியா, yes டாக்கண்ணா, yes. அடுத்ததா diazonium salt with phenol gives coupling reactionல என்ன கிடைக்கும்? diazonium saltம் phenolம் ஒன்னா சேர்ந்தா என்ன கிடைக்கும்?
செல்வி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உள்ள கிளாஸை கவர் பண்ணுங்கடா. இன்னைக்கு மார்னிங் இந்த கிளாஸை கவர் பண்ணுங்க. ஈவினிங் 6 மணிக்கு ஒரு கிளாஸ், அதை கவர் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் ரிவிஷன் வச்சிருக்கேன், மூணுத்தையும் கவர் பண்ணீங்கன்னா 140+ வாங்கிடலாம். கொஸ்டின்ஸ் இங்க இருந்து அப்படியே உங்களுக்கு வரும். சரியா? Yes. So inga azodai option A is the right answer. Very good Rakana. அடுத்ததா order of basic strength in an aqueous medium கேட்டிருக்காங்க. How will you find the order of basic strength in an aqueous medium? நம்ம எல்லாருக்குமே தெரியும். Tertiary is said to be the highest, then secondary, then primary, then amine structure. கரெக்டா? இல்ல, இங்க aqueous solution கேட்டிருக்காங்க. aqueous solution கான order என்ன? In case of aqueous solution the order is 2 1 3. கரெக்டா? அப்போ 2 1 3 ன்னு சொல்லும்போது option C is the right answer. Okay, so always remember aqueous basicity இது, gas ஓட basicity தான் 3 2 1. aqueous க்கு 2 1 3, gas க்கு 3 2 1. சரியா? So அதனால that is the right answer. அடுத்ததா carbyl amine reaction test for 1 degree amines gives what? It will give foul smelling isocyanate. Option A is the right answer. அடுத்ததாக biomolecules, last chapter of the day, which is a non-reducing sugar. இதுல யாரு non-reducing sugar ராக்கனா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யாரு non-reducing sugars? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யாரு non-reducing sugars? It is a very easy catch. It is an absolutely easy catch. So Pratiksha, Mona, Nagesh, Bala, Hirma, எங்க நம்மளோட பாஷாவை காணமே. சாதனா, very good Devendran, very good Rakana. So it is absolutely option C, sucrose non-reducing, maltose, lactose இதெல்லாமே reducing. ஓகேவா? reducing சுகருக்கு free anomeric carbon, அதாவது கார்பன் 1 கார்பன் 2 ஃப்ரீயா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? he is a non-reducing sugar ன்னு சொல்லுவோம். peptide bond in protein is formed by CONH. கரெக்டா? ஆக்சிஜன் வந்தா கிளைகோசைடிக், CONH வந்தா அதுதான் peptide linkage. option A is the right answer. அடுத்த question, which vitamin is water soluble? இது நீங்க தான் சொல்லணும். பிரதீப், answer it out ராக்கனா. பிரியோலின், answer it out. தர்ஷினி, answer பண்ணுங்க. விஷாலி, answer பண்ணுங்க. ஷின்டே, answer பண்ணுங்க. ஷபீக், ஹாய் ஷபீக். இல்லடா கண்ணா, நான் எப்படி உங்களை மறப்பேன்? I will never forget. மகாவித்யா, தர்ஷினி, விஷாலி, சாதனா, சூப்பர். வசிதா, very good. So what is the answer here? So இங்க உங்களுக்கான right answer water soluble is C-யும் B-யும் தான். கரெக்டா? adec fat soluble, B and C water soluble. B-லையும் B12 தவிர்த்து பாக்கி எல்லாம் water soluble. ஓகேவா? ஆல்வேஸ் ரிமெம்பர், நல்லா கட்டுமஸ்கா இருக்காங்க, நல்லா பெருசா இருக்காங்க, நல்லா சிம்மோ ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க அடிச்சா ஒரு அடியில நம்ம விழுந்துருவோம். கரெக்டா? சோ ரிமெம்பர் தட் சுமோ ரெஸ்லர்ஸ் ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபேட். அதனால அவங்க நம்மள அடிச்சா நம்ம ஒரே அடியில விழுந்துருவோம். அடி ஃபேட். ஓகேவா? ரிமெம்பர் இட் லைக் தட். அடுத்ததா DNA contains which nitrogenous base which is not found in RNA? DNA ல இருக்கும், RNA ல இருக்காது. RNA நம்ம செலப்புல, சோ அதனால அவரு UG படிக்க போயிருவாரு. DNA அப்படி இல்ல, அதனால அவரு TC வாங்கி போயிருவாரு. இப்போ RNA ல என்ன இருக்கு? யுராசில் இருக்கு. DNA ல என்ன இருக்கு? தைமின் இருக்கு. So the correct answer is, what is the right answer? What is the right answer, Rakana? Very good. It is option D.
தைமைன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. RNA செல்லப்புல, ஏன்னா செகண்ட் கார்பன்ல OH அரக்னேட் தான் இருக்கு. சோ அதனால RNA செல்லப்புல யூஜி முடிச்சிட்டாரு. DNA கேட்டப்புல TC வாங்கிட்டாரு. ஓகேவா? ஹாய் கிருபா, வெல்கம் ஆன் போர்ட். ஃபைன். அடுத்ததா alpha helix structure of protein is stabilized by alpha helix structure of protein is stabilized by what? Alpha helix structure of protein is stabilized by what rakana? It is stabilized by nammaloda hydrogen bonds. Option B is the right answer. Okay ba? So kana, that's it. உண்மையிலேயே சொல்றேன், you guys have done a very good job. எல்லா கொஸ்டினையும் முடிச்சிட்டீங்க. past 5 years அதே exact question modules, archive modules ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. 20 chapters covered, nearly 117 questions நீங்க முடிச்சிருக்கீங்க. 100% கான்செப்ட கவர் பண்ணிருக்கீங்க. எஸ். ஸோ நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு என்னோட ஒரு கிளாஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு கிளாஸ் வைக்கலாம்னு நீங்க சொல்லுங்க, அத்தனை மணிக்கு நான் கிளாஸ் வைக்கிறேன். யாருக்காச்சும் காலையில எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா லெட் மீ நோ, ஐ வில் கால் யூ அண்ட் ஐ வில் வேக் யூ அப். சரியா? ஃபைன். சோடாக்கண்ணா, ஃபைனலி ஒரு தடவை திருப்பியும் சொல்லிடுறேன், நம்மளோட நீட் ஆஃப்லைன் மீட்டப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீட் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கரியரை பத்தி நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் யோசிக்கலாம், என்னெல்லாம் ப்ராஸ்பெக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியால கிட்டத்தட்ட 70-80 நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்ஷன் டெக்னாலஜி, ஃபாரன்சிக் மாதிரி 70-80 டெக்னாலஜி சென்டர்ஸ் இருக்கு. பட் அதை எதையுமே நம்ம பசங்க ஆக்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மீட்டப். ரெண்டாவது, நீட் எக்ஸாம் கிளியர் பண்றீங்களா? உங்களுக்கு நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் என்னெல்லாம் பண்ணணும், வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, விச் காலேஜ் டு கோ, விச் நாட் டு கோ, அதை பத்தின விளக்கம். மூணாவது, இது இல்லாம நீட் 2027 ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கன்னா ஆர் ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எப்படி ஒரு 1 இயரை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான பர்சனலைஸ்ட் ரோட் மேப், இதை எல்லாத்தையுமே நான் தரப்போறேன். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் மீட்டப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஸோ ஃபார்ம் எங்க இருக்கு? நம்ம சேனலோட இந்த வீடியோக்கு கீழே இங்கே இருக்கு. ஓகேவா? 4 o'clock is fine, right? Hi கிருபா, வெல்கம் ஆன் போர்ட். 4 o'clock நாளைக்கு மார்னிங் 4 o'clock கிளாஸ் வச்சலாம். அண்ட் மிக மிக முக்கியமாக ப்ளீஸ் நோட் இட் டவுன் ரக்கனா, ரொம்ப முக்கியமா, 1 minute I'll show it to you. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைவ் இருக்கு. சரியா? தோ 92% இங்க இருந்து தான் வரும். இதுதான் நம்ம லைவ். இந்த லைவை மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த லைவை கிளிக் பண்ணிட்டு இதுல நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க, லைக்ல அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க. சரியா? ஏன் சொல்றேன்னா திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் ஃபார் யூ. உங்களுக்கு மேக்சிமம் மார்க்கை ஒரே ஒரு செஷன்ல இருந்து எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இந்த செஷன்ல இருந்தே உங்களுக்கு வந்துடும், பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ. ஓகேவா? மதுரை இல்லையே மேம். மதுரை இருக்கு ஷபீக் ஹுசைன், மதுரை இருக்குடா கண்ணா. I will share you the details. Okay, கவலைப்படாதீங்க. பால மீனாட்சி, யாருக்கெல்லாம் நான் கூப்பிட்டு எழுப்பணுமோ, see, I will give you my Instagram ID. ஓகேவா? I'll give you my Telegram ID. Instagram ID-ல நான் இன்னும் ஆக்டிவா இருப்பேன். ஸோ அதனால இதுதான் என்னோட Instagram ID. நோட் பண்ணிக்கோங்க, Premila _Chem. Premila _Chem is my Instagram ID. தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. யாரையெல்லாம் எழுப்பணுமோ மெசேஜ் மீ so that they can Sam Johan, even though message me da so that I have a track and I will call all of you. சரியா? கண்டிப்பா முடியும் தமிழரசி, don't worry, you are already revising it with me. ஓகேவா? ஓகே. இனுல் என்னாச்சு? ஷபீக் ஹுசைன். ஓகே, ஷபீக் ஹுசைன். ஓகே 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 ஓகே, காட் இட். இனுல் புரிஞ்சிச்சு கண்ணா, நீங்க தானா? காட் இட். சரியா? ஸோ ப்ளீஸ் என்ஷூர் யாருக்கெல்லாம் காலையில எழுப்பணுமோ
திருப்பி ஒரு குட்டி மெசேஜை போட்டுருங்க. ஸோ தட் நான் நேம் நோட் பண்ணிட்டு காலையில கூப்பிடுறேன். சரியா? என்னன்னு தெரியல, டெலிகிராம்ல ஒரு சில பேரோட மெசேஜ் எனக்கு வர மாட்டேங்குதுடா. அனன்யா சொன்னாங்க, பட் அனன்யாவோட மெசேஜ் எனக்கு வரல உண்மையிலேயே. ஸோ ஆர் பேரு மேபி வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதனால ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் டெல் மீ. மேம் 4க்கு ஸ்டார்ட் ஆனா எப்போ முடியும் கிளாஸ்? ப்ரியோலின், இட் வில் ஃபினிஷ் சூன். மேக்ஸிமம் 10-11க்குள்ள முடிச்சிருவோம். ஏன்னா உங்களுக்கு சென்டருக்கும் போகணும்ல, அதனால. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என் கிளாஸா தான் இருக்கும். கண்டிப்பா சம்பத், பிலீவ் 1 day மேக்ஸிமம் கொடுப்போம். ஓகே, ஸோ தேவேந்திரன் ஆவடி இருக்கே, ஆவடி இஸ் தேர். 1 minute நான் பாக்குறேன். இல்ல சென்னைன்னு இருக்குல்ல, சென்னைன்னு கொடுத்துக்கோங்க. அதுலயே ஆவடி எல்லாமே வந்துடும். ஓகேவா? சென்னை இருக்குல்ல, சென்னை கொடுத்துக்கோங்க. ஃபார் த மீட் அப் நம்ம வீடியோ இங்க ஓடிட்டு இருக்குல்ல, ஐயோ சாரி, இங்க நீங்க இப்போ என்னோட லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா, அது அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேர் இருக்கும், சேனல் பேருக்கும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்கா போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட்டப் ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த ஃபார்ம்ல நீங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணலாம். சரியா? கிளியரா? they cannot trust the process டா, பயப்படாதீங்க. trust the process, படிங்க, you will get it. சரியா? ஓகே, எஸ். ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யுவர் ஃபீட்பேக் ரியலி கவுண்ட்ஸ் கண்ணா. ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் மார்னிங் நான் கண்டிப்பா எழுப்புறேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல யாருக்கெல்லாம் காலையில எழுப்பணுமோ எல்லாரும் ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க, இல்லைன்னா நான் மறந்துடுவேன். ஹவு கேன் ஐ கால் யூ வித்தவுட் ஈவன் நோயிங் வாட் யுவர் அக்கௌண்ட் இஸ், ரைட்? ஸோ அதனால மறக்காம எனக்கு ஒரு மெசேஜை போட்டுருங்க. அண்ட் செஷன் எப்படி இருக்குன்னு செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மெயின் கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஷால் வி வைண்ட் அப் திஸ் செஷன் ராக்கண்ணா. Thank you so much for being in this class. ஈவினிங் 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிருங்க, மறக்காம வந்துருங்க, அங்க சந்திக்கலாம்.